எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண் எப்படி அந்த குடும்பத்தை ஈடேற்றுகின்றார்கள், அதே நேரத்தில் தொய்வாக இருக்கிறது ஆனா பெண்ணா, நான் அந்த விவாதத்திற்கு வரவில்லை. நடுவர் அவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள். அது போன்ற நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியில இங்கே நடைபெற இருக்கிறது. இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் வீட்டிற்கு செல்லாமல் ஒரு பட்டிமன்றம், இதற்கு முன்ன ஆடல் பாடல் கூத்தாடல் என்னென்னமோ நடக்கிறதா, அதற்கு ஆர்வத்தோடும் அக்கறையோடும் அதிக நேரத்தை செலவிடுகிறீர்கள். இது தமிழ் உணர்வை உருவாக்குகின்றது. இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் சாதாரண உள்ள பேராசிரியர்கள். அதாவது அதில் படிப்பு அதிகம் இல்லாதவன் நான் தான். நான் சாதாரண SLC படித்தவன். என்னை எப்படி படித்திருக்கிறார்கள்? எதற்கு காரணம்? ஒரு ஆர்வம், அக்கறை, தமிழ் உணர்வு. அந்த தமிழ் உணர்வால் உந்தப்பட்டதனுடைய விளைவாகத்தான் 1996ஆம் ஆண்டு அது துவக்கப்பட்டது. அதற்கு இங்கே இருப்பதிலே எங்களுடைய அண்ணன் மரியாதைக்குரியவர் அப்படி உருவாக்கினார்கள். தயவு செய்து தமிழ் உணர்வோடு இருக்க வேண்டும், தமிழை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏதோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எதிர்காலத்திலே தமிழ் உணர்வோடும் தமிழ் பற்றோடும் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த பட்டிமன்றத்தை இங்கே நடத்துகிறோம். என்னை இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க தலைமையேற்க வைத்ததற்காக இந்த எங்களுடைய இலக்கிய பேரவை சார்ந்தவர்களும் இந்த வெள்ளக்கொள்ளையில இருக்கின்ற கிராமத்தார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வ விநாயகர் கோவில் முன்பாக அமைந்திருக்கிற இப்படி ஒரு அருமையான கலையரங்கம். இங்க வந்து பார்த்தோன்னே, இந்த மேடையை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு. இன்னைக்கு பேசலாம்யா, நல்லா பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுற மாதிரி இருக்கு. எங்க பாலு சொன்னாரு, சார் மேடை அருமையா இருக்கு சார், எனக்கு 3/4 மணி நேரம் கொடுங்க. மொத்த பட்டிமன்றமே 2 மணி நேரம் தாங்க, அதை பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்கோம் அவர். அது மாதிரி இந்த மேடை அமைப்பே ரொம்ப அருமையா இருக்கு. இப்படி ஒரு அருமையான பட்டிமன்றத்தை வெள்ளக்கொள்ளை செல்வ விநாயகர் கோவில்ல ஏற்பாடு செய்திருக்கிற வெள்ளக்கொள்ளை கிராம மக்கள், இவ்வளவு அழகான ஒரு மேடையை பார்த்தோன்னே எங்க பட்டிமன்ற குழுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பேசலாமியா இன்னைக்கு, நம்ம இதாயா இன்னைக்கு அப்படின்னு முடிவோட இந்த எங்க பேச்சை கேட்கறதுக்காக பல பெருமக்கள் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் ரொம்ப மனதார பாராட்டணும். அவங்களெல்லாம் ஆலங்குடி இலக்கிய பேரவையினுடைய நம்ம உறுப்பினர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லோருமே இங்கே வருகை தந்திருக்காங்க. அவங்க எல்லோரையுமே மிகுந்த அன்போடு வருக வருக என்று எங்கள் குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியினுடைய மக்கள் நாங்க வரும்போதே பார்த்தோம், எல்லாம் கோயில்ல இருந்தாங்க. கொஞ்ச நேரம் இருக்க சார், சாமியை கும்பிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருவோம் அப்படின்னு. எவ்வளவு நேரம் இங்க இருப்பீன்னு நான் கேட்டேன் ஒருத்தரை, ஒரு ஐயாவை. அவர் சொன்னாரு, நாங்க உட்கார்ந்து இருப்போம், எப்படி பேசுறீங்கன்னு பார்ப்போம், நல்லா உட்கார்ந்துருப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுவோம். குடும்ப முன்னேற்றத்தில் பெரும்பங்கு வகிப்பது. குடும்பம்ங்கிறது ஒரு அமைப்பு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு அமைப்பு. இந்த குடும்பம்ங்கிறது முன்னேறணும், அப்பதான் நம்ம நாடு நம்ம ஊர் முன்னேறும். ஊர் முன்னேறினா நம்ம ஒன்றியம் முன்னேறும், ஒன்றியம் முன்னேறினா மாவட்டம் முன்னேறும், மாவட்டம் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறும், தமிழ்நாடு முன்னேறினா இந்தியாவே முன்னேறும். அப்ப குடும்பம்ங்கிறது இந்த நாட்டுடைய ஒரு அழகு, ஒரு யூனிட். இந்த குடும்பம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்னைக்கு ஒரு தட்ட கேட்டேன், குடும்பம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல ஆலங்குடில தான் நின்றுட்டு இருக்கல, குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கு சார்? குடும்பம் முடிஞ்சு குலவிளக்கு போட்டு, குலவிளக்குல இருந்து இப்ப வந்து பாய்க்காலத்துக்கு தான் சார் பிரபலமா போயிட்டு இருக்குன்னாரு. குடும்பம்னா எல்லாருக்குமே அந்த அந்த டிவியில வர்ற குடும்பத்துலதான் ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தொலைக்காட்சி தொடர்கள்ல நம்ம ஆளுக பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மூழ்கி போய் பார்த்துக்கலாம். 6ல இருந்து 10 வரைக்கும் நினைக்கிறேன். சரியா சார்? சார் அதை பாக்குறாங்க, அடிக்கடி பாக்குறதுனால சாருக்கு அந்த அனுபவம் தெரியும். ஆமா சார், 10:30 தானே சார் கரெக்டா சொல்றாங்க. அந்த குடும்பம் முடிஞ்சு குலவிளக்கு முடிஞ்சு போயிட்டே இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப பாய்க்கலட்சுமியில கோபின்னு ஒருத்தர் வருவார். இந்த சொல்றாங்க பாருங்க, இந்த கோபி படுத்துற பாடு இன்னமும் அதே மாதிரி தாங்க இருக்காரு. நான் பார்த்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். பார்க்கையில எனக்கு முடியெல்லாம் நல்லா கருப்பா நல்லா இருக்கும்.
இப்ப முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு. எனக்கு அவர் இன்னும் கருப்பாவே இருக்காரு, ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. அவர் பிள்ளையெல்லாம் பெரிய பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அந்த கோபி மட்டும் அப்படியே இருக்காரு பாக்கியலட்சுமி. தொடரை ரொம்ப நல்லா கவனிச்சு இந்த தொடரே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, திருடே வந்துட்டான் ஒரு வீட்டுக்கு. 8 மணிக்கு வர்றான், கரெக்டா 8 to 9 அவன் வர்றான். தனியா இருக்க ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டான். எல்லா பொருளையும் திருடிட்டான். திருடி கட்டி 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 வச்சுவிட்டு கொண்டே வச்சுவிட்டு கரெக்டா டிவி எடுக்கலாம்னு வர்றான். அங்கே 6 பேர் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு தொடர் ஓடிக்கிட்டு, பாக்கியலட்சுமி ஓடிக்கிட்டு. அந்த டிவியை வந்து கலெக்டர் வர்றான், கேக்குறாங்க, யாரையா நீ? நான் தாங்க திருடேன், உங்க வீட்டுக்கு தான் திருட வந்திருக்கேன். 1 மணி நேரமா திருடிக்கிட்டு இருக்கேன், 1 மணி நேரமா திருடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், டிவி மட்டும் தான் பாக்கி. டிவியை கழட்ட போனா ஒரு வயசான டே அரைஞ்சு விடும், இழுத்து மரியாதையா போயிரு, இல்லன்னா ஒண்ணு செய்ய. பாக்கியலட்சுமி முடிகிற வரைக்கும் இந்த பக்கமே வராது, அங்கிட்டு போய் நில்லு. பாக்கியலட்சுமி முடிஞ்சோடையாவது கத்திக்கு போய் தொலைடா அப்படின்னு பாக்கி. அப்புறம் தான் திருடனா அப்படி இப்படின்னு ஆய்வு கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆளு இந்த டிவியில மூழ்கிட்டோம். ஒரு ஆளு நைட்டு 11 மணிக்கு அழுதுகிட்டு இருந்தான். 11 மணிக்கு அழுதுகிட்டு இருக்கையில கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு பக்கத்து வீட்டு ஆளு ஒடியாங்க, என்னடா அழுகுறாரு, ஏன் அழுகுற? 10:30 மணிக்கு தான் தொடரலாம் முடிஞ்சா, அப்புறம்லாம் அழுக மாட்டாங்கல்ல யாரு, ஏன் அழுகுறேன்னு கேட்டாங்க. இல்லங்க, எங்க கல்யாண கேசட் ஒண்ணு இருந்துச்சு, 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது. அந்த கேசட்டை எடுத்து போட்டு பார்த்தேன், அழுக தாங்க முடியல. இப்ப பாடு, என்ன பாடுபடுற? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தயாருன்னு, இப்ப என்ன பாடுபடுற? கல்யாண கேசட்டை போட்டு பார்த்தேன், அழுக வந்துச்சு, அழுதுட்டு இருக்கேன். இப்படி குடும்பங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. குடும்பத்தை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய பல இது வீட்டுக்குள்ள வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அது மாதிரி நம்ம டிவி மாதிரி செல்போனு, அது ஒரு பக்கம் இருக்கு. செல்ல வச்சுக்கிட்டு இப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க, இப்படி பாக்குறாங்க, இங்கிட்டு பாக்குறாங்க, அதெல்லாம் பாக்குறாங்க. நான் ஒரு சின்ன செல்லு வச்சிருந்தேன் முன்னாடி, அது 3000 ரூபாய் தான். அந்த செல்லை பார்த்துட்டு ஒரு பையன் வந்து என்கிட்ட, சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல வேலை ஆகுறேன், அதிகாரி அப்படின்னு. அதிகாரியா இருக்கியா, இன்னமும் ஒரு விவரம் தெரியாதா? இந்த கட்டை போனே வச்சு என்ன சார் பண்ண போறீங்க நீங்கெல்லாம்? நல்ல போனா வாங்க சார். ஆண்ட்ராய்டு போனா அது எவ்வளவுயா? அது 15,000 தான் சார். 15,000 ரூபாய்க்கு அப்புறம் ஒரு போனை வாங்கி நான் வச்சிருக்கேன். அதுல பாதி இது எனக்கு தெரியாது, எல்லாமே எங்க பையன் தான் சொல்லி கொடுப்பான். அப்படி விவரமா இன்னைக்கு வந்து செல்லு நம்ம குடும்பத்துக்குள்ள பூந்துச்சு. இப்படி குடும்பத்துக்குள்ள பூந்துகிட்டே இருக்கிற செல்லு, இதுக்கு இடையில தான் பட்டிமன்றம் எல்லாம் நடத்தணும். இப்பெல்லாம் பேச்ச கேட்கறதுக்கு இந்த சமுதாயம் தயாரா இருக்கா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கேள்விகளை வித்தியாசமா நம்மகிட்ட வந்து கேட்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல நான் உட்கார்ந்து வாசல்ல உட்கார்ந்து 7 மணி 6 மணிக்கெல்லாம் போய் பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். 7 மணி இருக்கும். ஒரு பையன் வந்தான், சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா, நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டேன். 9வது படிக்கிறேன் சார். நான் 9வது படிக்கிறியா, வெரி குட், நல்லா படிக்கணும் பாருங்க. சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் எம்ஏ படிச்சிருக்கேன்ப்பா. எம்ஏ வரையுமா சார்? நல்ல பெரிய படிப்பா சார். உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அது உங்களை பார்த்து தான் கேட்கணும்னு வந்தேன். கேளுப்பா சார். ஒரு ஊர்ல சார் ஒரு மாடு இருக்கு சார். இந்த மாடு வந்து 9 மணிக்கு புல்லு திங்குது சார். இன்னொரு மாடு இருக்கு சார், அது 11 மணிக்கு புல்லு திங்குது சார். இந்த 2 மாடுல எது சார் முன்னாடி சாணி போடும்? என்கிட்ட கேட்கிற கேள்வியை பாருங்க. நான் ரொம்ப யோசிச்சு படிச்சதெல்லாம் நினைச்சுக்கிட்டு, அந்த 9 மணிக்கு புல்லு திணிச்சு இல்லையா, அதாயா முன்னாடி சாணி போடும் அப்படின்னு சொன்னேன். இவ்வளவுதானே நீங்க எம்ஏ படிச்சது? ஆளை பாரு, 2 மாடுமே பின்னாடி தான் சார் சாணி போடும் அப்படிங்கிறான். இவ்வளவு விவரமா பேசுற மாதிரி ஆளுகள்கிட்ட நாங்க பட்டிமன்றம் பேசணும். அதை விட ஒரு பையன் வந்து வாத்தியார், எங்க ஃப்ரெண்டு வாத்தியார், இங்க வாத்தியார்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க, எங்க நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஒரு அறிவியல் வாத்தியாரு கிளாஸ்க்குள்ள போயிருக்காரு. போனவர் சும்மா இருக்கக்கூடாது, கொஸ்டின் பேப்பரை பார்த்து எல்லாம் பாருங்கடா, நல்லா நல்லா பாத்துக்க, 1 வேர்டுல இதெல்லாம் கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்பாங்க, 5 மார்க் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. 1 வேர்டு 1 மார்க்ல கேட்கும் போது, மண்புழு எங்கு வாழும், எதனை உணவாக கொள்ளும் அப்படின்னு 1 மார்க்ல கேட்பாங்கடா. மண்புழு மண்ணில் வாழும், மண்ணைத்தான் உணவாக கொள்ளும்னு எழுதிடு, 1 மார்க் விழுந்துருந்தார். சார் என்று இருந்தாங்க. ஒரு பையன் எழுந்திருச்சான், சார் இதே கேள்வியை 2 மார்க்ல கேட்டா என்ன பண்றதுன்னா இப்படிதான் கேட்பாங்க. வாத்தியார் சொன்னாரு, 2 மார்க்ல கேட்டா கொஞ்சம் நீட்டி எழுதிடுறா அப்படின்ட்டு போயிட்டாரு. போய் பரீட்சை காலில் உட்கார்ந்தா, பேப்பரை வாங்கி கொஸ்டின் பேப்பரை பார்த்தா 2 மார்க்ல வந்துருச்சு.
வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு? கொஞ்சம் நீட்டி எழுத சொல்லியிருக்காரா? நீட்டிட்டான். மண்புழு என்ன மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலுமா வாழும், மண்ணில் தான் வாழும்னு எழுதலாம். மண்புழு என்ன இட்லி குருமாவும் சட்னி சாம்பாருமா சாப்பிடும், மண்ணைத்தான் உணவாக கொள்ளும்னு எழுதிட்டான். வாத்தியார் என்ன சொன்னார்? நீட்டி எழுத சொன்னாரா? நீட்டிட்டான். வாத்தியார் வாங்கி பார்த்தாரு, பரவாயில்லையா, நம்ம சொன்னதை நமக்கிட்டே பண்றானையா அப்படின்ட்டு வேற வழியே இல்லாம 2 மார்க் போட்டார். ஏன்னா மண்புழு மண்ணில் தான் வாழும், மண்ணை உணவாக கொள்ளுங்கிற பதில் அதுக்குள்ள. அதனால அவருக்கு 2 மார்க் போட்டு முடிச்சிட்டார். குடும்பம்ங்கிறது ஒரு அழகான அமைப்பு, அது சாதாரண விஷயம் இல்லை. குடும்பத்துல இன்னைக்கு 1000 பிரச்சனை எல்லாம் இருக்கு, அது வேற. குடும்பம்னாலே பிரச்சனை தான். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு இதுன்னா சண்டை இல்லாம இருக்காது. சண்டை இல்லைன்னா அது குடும்பமே இல்லை. சண்டையும் இருக்கணும், சச்சரவு இருக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சண்டை முடிஞ்சோன்னா சந்தோஷமும் வந்துடும். எல்லாம் நிறைந்ததுதான் இந்த குடும்பங்கிற ஒரு அமைப்பு. இந்த குடும்பங்கிற அமைப்பு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் மனித சமூக நாகரிகத்தை நோக்கி வந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இந்த குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குடும்ப முன்னேற்றங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த குடும்ப முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிப்பது யார்? ஆண்களா பெண்களா? அதான் ரொம்ப முக்கியமா. பெண்களை கேட்டீங்கன்னா நாங்க தான் சொல்லுவாங்க. நாங்க எல்லாமே எதுங்க? பெண்கள் எல்லாமே இங்க என்ன நடக்குது? எல்லாமே பெண்களை மையப்படுத்தி தான் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாம் பண்ற ரைட்டு தாங்க, நாங்க சம்பாரிச்சு கொண்டு கொடுக்கலாம் குடும்பத்தை நடத்த முடியுமா அப்படின்னு இவங்க எங்கிட்ட கேட்கிறாங்க. இந்த குடும்பம்ங்கிற அமைப்பு முறை ரொம்ப வித்தியாசமானது. யாரு பெரியவங்கிறது வீட்டுல சண்டை வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டையா இருக்கும். நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா அப்படிங்கிற சண்டை வரும்போது ரொம்ப பாதிக்கப்படுறவங்க யாரா இருக்கும் தெரியுமா? அந்த பிள்ளையெல்லாம். இவங்க 2 பேரும் இப்படியே அடிச்சுக்கிட்டே கிடைக்கிறாங்களே, என்னையா பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த பயிலுங்க. பல நேரத்துல இந்த 2 பேரையும் இணைச்சு வைக்கிறதே பிள்ளைகளா தான் இருக்கும். ஆமா வாங்கம்மா அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு பல நேரத்துல சண்டை சச்சரவெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆளா அந்த பையங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்ப அமைப்பு முறை அப்படிங்கிறது பல சிக்கல்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அதுதான் தீர்வாகவும் இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கு. குடும்பங்கிற அமைப்பு முறை இல்லைன்னா இப்படி ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா அத்தை இப்படியான ஒரு உறவு முறை இல்லைன்னா நமக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான இதில் அடிச்சுட்டு செத்து போயிடும். இப்படி ஒரு அமைப்பு முறை இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள பந்தம் பாசம் சொந்த பந்தம்னு சொல்றோம் பாத்தீங்களா? சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன? சொந்தம்னா நம்மளோடவே இருக்கிறவங்க சொந்தம். நம்மளோட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நம்மளோட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் சொந்தம். பந்தம் யாரு? பந்தம்னா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க, நம்மளோட சேர்ந்துக்கிட்டவங்க இருக்காங்கல்ல. இப்ப என் மனைவி பந்தம் எனக்கு. அப்ப சொந்த பந்தம்ங்கிற வார்த்தை சாதாரண தமிழர்கள் உருவாக்கல. சொந்தம்ங்கிறது ஒண்ணு, பந்தம்ங்கிறது ஒண்ணு. இது 2 சேர்ந்ததுதான் குடும்பம். இந்த உறவு முறை ஒரு அற்புதமான விஷயம். இத வீட்டுல தான் பார்க்க முடியும். வீட்டுல இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒத்துமை ரொம்ப முக்கியமானதா பேசப்படுது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு உறவு முறையில அருமையான உறவு முறையை சொல்ல சித்தரிக்க பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆண் ஒரு பக்கம், ஆண்ங்கிற வார்த்தையே எப்படி வந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா ஆள பிறந்தவன் அப்படிங்கிறதுல இருந்தா ஆள், ஆள்ங்கிற வார்த்தையே ஆணை குறிப்பதுதான் சொல்றாங்க. பெற்று தருபவள் பெண் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்ணுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஒரு விஷயத்தை. பெண்ணுக்கு 2 வாழ்க்கை. பெண்ணுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அவங்க 23, 24, 25 வயசு வரைக்கும் அவங்க வீட்டுல இருப்பாங்க. அதற்கு பிறகு இன்னொரு வீட்டுல இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையே அப்படியே தலைகீழா மாறி போயிடும். அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பெண்ணுக்கு மட்டும் 2 விதமான வாழ்க்கை. நமக்கு அப்படி இல்லை. நம்ம பிறந்ததுல இருந்து ஆண் ஒரே வீட்டுல தான் இருப்போம், நல்லா அடிச்சு போட்டு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு 2 வாழ்க்கை. அந்த 2 வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பந்தமாக வருகிற ஒரு பெண் எப்படி இருக்காங்க, அவங்களை எப்படி இந்த ஆண் நடத்துறாரு அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேசுறோம். அப்படி ஒரு உறவு முறையை ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு முறையில குடும்ப முன்னேற்றத்திற்கு யார் பெரும்பங்கு வகிப்பது? எப்படித்தான் சம்பாரிச்சு கொண்டு வந்தாலும் அந்த குடும்பத்தை நாங்க தானே நிலைநிறுத்துறோம், நாங்க தானே உருவாக்குறோம், நாங்க தானே சமைக்கிறோம், நாங்க தானே குழந்தைகளை உருவாக்குறோம் இப்படின்னு பெண்கள் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா
ஆண்கள் என்ன சொல்றாங்க, நாம தானே சம்பாதிக்கிறோம், ஒரு குடும்பத்துக்கு எல்லாம் நீங்க பண்றீங்க, ஆனா அதற்கான பொருளாதாரம் யார் கொடுக்குறா, நாங்க தானே கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் இடையில நான் எந்த கருத்தையும் இடையில முதல்ல சொல்லக்கூடாது. ஏன்னா அது அணியினுடைய தலைவர்கள் பேசி ஒரு முடிவு போகும், அணியினுடைய குழுவினர் பேசி அதற்கு பிறகு நாங்கள் ஒரு இடையில சில கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்படி இப்படி ஒரு அருமையான பட்டிமன்றத்திற்கு எங்களுடைய சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கிற அனைவரையும் நான் மிகுந்த அன்போடு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ஒரு அருமையான தலைப்பின் கீழ் பேச இருக்கிற இந்த பட்டிமன்றத்துல 6 பேர் பேசுறாங்க. 6 பேரும் சிறந்த பேச்சாளர்கள். இங்க ஆண்களே அப்படிங்கிற அணியினுடைய தலைவராக வந்திருக்கிற எங்களுடைய இனிய சகோதரர், மூத்த சகோதரர், அருமைக்குரிய தலைவர் ரெங்கையன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அறந்தாங்கியில் இருந்து வந்திருக்காங்க. மிக சிறந்த பேச்சாளர். அவரோட நிறைய பட்டிமன்றங்களுக்கு நாங்கெல்லாம் போயிட்டே இருக்கோம். நன்றாக பேசக்கூடியவர்கள், நன்றாக பாடக்கூடியவர். நீண்ட காலமா 30 ஆண்டு காலமா பட்டிமன்றம் பேசிட்டு இருக்காரு. அவரை மிகுந்த அன்போடு நாங்கெல்லாம் சேர்ந்து, நாங்கள் இளங்கோ சார், சிவானந்தம், எல்லாரும், மீனாட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பட்டிமன்றத்தை ஜிவி தலைமையில ஆலங்குடியில நடத்துறோம். அப்படி நடத்தும் போது அதற்கு ஒரு தூணாக இருந்த அந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர் அருமைக்குரிய ரெங்கையன் அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல அந்த அணியினுடைய 2வது பேச்சாளராக வருகை இருந்திருக்கிற எங்களுடைய இனிய நண்பர், வெட்டனுறுதி பள்ளியினுடைய மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், மிக சிறந்த ஒரு ஆசிரியர். ஆசிரியர் என்பதற்காக மாநில அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றவர். அவர் அவர் பள்ளிக்கூடத்தை, வெட்டவெட்டி பள்ளிக்கூடத்தை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கும். இன்னைக்கு பார்த்தா அப்படியே சோலைய அழகா மாற்றி வச்சிருக்காரு. அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அப்படி உருவாக்கிடுவார். அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய நம்முடைய வின்சென்ட் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல அருமை நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள், அந்த அணியினுடைய இறுதி நிறைவு பேச்சாளர், மிக சிறந்த வாசிப்பாளர். எப்ப பார்த்தாலுமே ஆலங்குடி நூலகத்துலதான் இருப்பார். அவர் வேலை முடிச்சு வந்தோட நூலகத்துக்கு வந்துருவார். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகிறார். அவரையும் மிகுந்த அன்போடு சிறந்த ஒரு வாசிப்பாளரான பாலசுப்ரமணியம் அவர்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி உட்கார்ந்துருக்காங்க. எப்ப விடுவீங்க, விட்டீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு 3 பேரு ரொம்ப சிறந்த பேச்சாளர். அதே போல நாங்கள் எல்லாம் பட்டிமன்றத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடியே சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக ஆலங்குடி பகுதியிலும் புதுக்கோட்டை பகுதியிலும் மிக சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக விளங்கிய எங்கள் மரியாதைக்குரிய உதவி தொடக்க கல்வி அலுவலராக சிறப்பாக பணியாற்றிய நல்ல இலக்கிய ஆழம் கொண்ட அருமை ஐயா கருப்பையா சார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர்களையும் உங்கள் கரவழியோடு வருக வருக என்று வரவேற்பு. அவர் பார்த்தாரு, வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்காரு. மயக்கம் போட்டா என்ன பண்றதுன்னு ஃபேனை கொண்டு வந்து வச்சுட்டாரு. கொஞ்சம் ஏன் பக்கமும் திருப்புங்க, இந்த பக்கமே வச்சீங்கன்னா எப்படி தெரியாது, கொஞ்சமாவது எனக்கு இந்த காத்த குத்தியல்னா, ஏன்னா மைக்கு நல்லா போட்டிருக்கிய, ஆனா கொஞ்சம் ஃபேன் வச்சீங்கன்னா இன்னும் வரல, ஒன்னும் வர்ற மாதிரி தெரியல. திருப்பினா எனக்கு மட்டும் தான் வரும் போல இருக்கு. அதை விட ஒரு 3 பேருக்கு போனா நல்லது தானே. அதனால மிக சிறந்த பேச்சாளர் கருப்பையா சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களை நான் அன்போட வரவேற்று, அதே போல அந்த அணியினுடைய 2ஆம் பேச்சாளராக வந்திருக்க ஆலங்குடி இலக்கிய பேரவையினுடைய செயலாளர், இனிய நண்பர், எங்களை எல்லாம் வழிகாட்டுபவர், ஒரு அருமையான பேச்சாளராக இப்ப உருவாகி வர்றாரு. ஒரு சிறந்த வாசிப்பாளர், நிறைய படிப்பார், படிச்சு எங்களுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் அருமை நண்பர் திரு பாபுஜான் அவர்கள் பெண்களே என்கிற அணியினுடைய பேச்சாளராக வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களை மிகுந்த அன்போடு நான் வரவேற்கின்றேன். அதே போல அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகை இருந்திருக்கிறவர் அருமை நண்பர் கோவிந்தசாமி அவர்கள். அவர் ஒரு பிசியோதெரபி டாக்டர். உடல் ஊனம் இருந்துச்சுன்னா சரி பண்ணி கிளியர் பண்ணிப்பார். பல நேரங்கள் இந்த ராத்திரில போய் பட்டிமன்றம்லாம் போயில வண்டியில இருந்து கீழே விழுந்து கால் கொஞ்சம் வலிச்சு சார் சுளுக்குன்னு போனோம்னா 2 நாள்ல கரெக்ட் பண்ணி விட்டுருவார். அதை பட்டிமன்றத்திலும் மிக சிறப்பாக பேசுகிறார். இப்போது நன்றாக பாடுவார், நிறைய படிக்கக்கூடியவர், நல்ல கவிஞர். இப்படிப்பட்ட அருமை நண்பர் கோவிந்தசாமி அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். அருமையா பாடுவார், உங்களுக்கு அருமையான பாட்டெல்லாம் கொடுப்பாரு. அவர்களையும் நான் மிகுந்த அன்போடு வரவேற்று, இந்த குடும்பம் என்கிற அமைப்பு ஒரு வித்தியாசமான அமைப்பு. இப்படி ஒரு அமைப்பு உலகத்திலே எங்கேயும் கிடையாது. இந்த குடும்ப அணுகுமுறை என்பது நம்மை மேலும் மேலும் மனிதர்களை பிணைக்கிறது, மனிதர்களை சந்தோஷப்படுத்துகிறது.
மனிதர்களை நெருக்கமாக்குகிறது. அப்படிங்கிற குடும்ப அணுகுமுறையில என்ன பிரச்சனை இப்ப வந்திருக்கு? அது குடும்பங்கிறது முன்னேறும், அது சாதாரணமா இருக்க குடும்பம்னா முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்துல பெரும்பங்கு இதுல பிரச்சனை இல்லை. குடும்ப முன்னேற்றம் முக்கியமானது அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை. அதுல பெரும்பங்கு வகிக்கிறது யாரு? ஆண்களா பெண்களா அப்படிங்கிறது தான் கதை. நான் சொன்ன ஒரு காலத்துல குடும்பங்கிற அமைப்பு முறையே மனிதர்கிட்ட இல்லை. இனக்குழு வாழ்க்கை முறை. ஒரு அம்மா தலைவியா இருப்பாங்க, அவங்கள சுத்தி ஒரு 100 பேர் இருப்பாங்க, யாரு எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அப்படி ஒரு வாழ்க்கை முறை நம்ம உலகத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நாகரிகம் பெற்றுட்டோம், நல்ல பண்போட வந்துட்டோம், நமக்குள்ள ஒரு குடும்பம்ங்கிற அணுகுமுறை வந்துருச்சு. இந்த குடும்பம்ங்கிற அணுகுமுறை வந்த பிறகுதான் திருமணம்ங்கிற நடைமுறையே வருது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். குடும்பம்னு வந்த பிறகுதான் கல்யாணம்ங்கிற ஒரு நடைமுறையே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கல்யாணம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு காலத்துல கல்யாணம் எல்லாம் மனிதர்களுக்குள்ள கிடையவே கிடையாது. அதற்கு பிறகு நம்ம என்னைக்கு குடும்பமா வந்தோமோ அன்னைக்கு தான் உறவு முறை வந்துச்சு. உறவு முறை வந்தப்பதான் மாற்று உறவு முறை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்தாங்க. ஒரே வீட்டுல பிறந்தவங்க அப்பானா அப்பா அத்தை மையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், மாமா மகளை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற நடைமுறை எல்லாம் குடும்பம் வந்த பிறகுதான் வந்துச்சு. இந்த குடும்பங்கிற நடைமுறை வந்த பிறகுதான் மனித சமூகம் நாகரிகம் பெற்றது. அப்ப நாகரிகம் பெற்றது முன்னேற்றம் பெற்றிருக்கா அல்லது முன்னேற்றம் பெறுவதற்கு யார் காரணம்? ஆணா பெண்? ஆண் உழைக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா பெண் தான் அந்த குடும்பத்தை உழைப்ப அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து அருமையா அந்த குடும்பத்தை பாதுகாத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்சு இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து கொண்டு வர்றது சாதாரண விஷயம். அதை யாரு பண்றா? பெண்களா? எப்படி பண்றாங்க? அப்ப முன்னேற்றத்துக்கு யாரு காரணம்? அப்படித்தான் இன்னைக்கு பேச போறாங்க. இந்த பேச போற அணியினுடைய தலைவர்கள் ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள உங்கள்கிட்ட பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கு நல்ல கைதட்டு கொடுத்து பாராட்டு தெரிவிச்சு அவங்கள நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் நல்ல கருத்துக்களை உங்களுக்கு நிறைய தந்துகிட்டே இருப்பாங்க, நிறைய பாடுவாங்க. முதலாவதாக ஆண்களே என்கிற அணியினுடைய தலைவர் அருமைக்குரிய சகோதரர் ரெங்கையன் அவர்கள். நல்ல பேச்சாளர், நல்ல கச்சேரிகள் எல்லாம் அவர் பாடக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவர். அவரை ஆண்களே குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகிக்கிறார்கள் என்கிற அணியினுடைய துவக்க பேச்சாளராக, தலைமை பேச்சாளராக வருமாறு உங்களை எல்லாம் கரவொலி எழுப்பி அவரை வரவேற்குமாறு கேட்டு என்னுடைய முதல் சுற்றை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உணர்விக்கும் எம் அன்னையவள் தூய பளிங்கினை போல்வள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராதீக. போற்றுதற்கும் மரியாதைக்கும் உரிய அருமைமிகு வெள்ளைக்கொள்ளை ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு, அதைத் தொடர்ந்து இன்று நடக்கிற இந்த தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டும் ஆலங்குடி இலக்கிய பேரவையினுடைய சார்பிலே நடத்தப்படுகிற மாபெரும் பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று இருக்கிற மரியாதைக்குரிய விழா தலைவர், ஆலங்குடி இலக்கிய பேரவையினுடைய தலைவர், நம்முடைய நடுவர் சொன்னதைப் போல ஒரு 30-35 ஆண்டு காலம் ஈடு இலை இல்லாத நட்புக்கு சொந்தக்காரர், எங்களையெல்லாம் அரசியலை தாண்டி அன்பு காட்டி வளர்த்த அருமை அண்ணன் ஆகா முத்து அவர்களை வணங்கி மகிழ்ந்து, தற்சமயம் தமிழக அரசால் தமிழ் செம்மொழி விருது பெற்றிருக்கிற இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக விட்டிருக்கிற நீண்ட நெடும் காலமாக நட்பின் வழித்தோன்றலாக இருக்கிற இளவல் மரியாதைக்குரிய ஐயா ரமா ராமநாதன் அவர்களே, அவர் எந்த விதத்தில் எனக்கு ஒரு வழக்கம் என்றால், அறந்தாங்கிலே இருக்கிற லாரல் பள்ளியினுடைய அண்ணன் சஞ்சீவி அவர்களுடைய உறவினர், அவருடைய சகோதரர், என் கூட பணியாற்றியவர். இப்படி நெருங்கிய உறவு எங்களுக்கு நீண்ட காலம் இருந்தது. கொஞ்ச காலம் நான் இவர்களோடு பணியாற்றி பிறகு நான் அறந்தாங்கியிலே தமிழ் சங்கத்திலே தலைவராகி, அதே போல கம்பன் கழகத்திலே தலைவராகி,
அப்புறம் சமயலைக்க பேரவையுடைய தலைவராகி இப்போது கடந்த மாதம் இலங்கை ஜெயராஜ் அவர்களை அழைத்து வந்து கம்பன் கழகத்திலே சொற்பொழிவு நிகழ்த்த வைத்து இலக்கியத்தோடு தொடர்படுத்திக் கொண்டிருந்தாலும் ஆலங்குடி பகுதிக்கு என்னை விரும்பி அழைத்திருக்கிற ஆலங்குடி இந்த இலக்கிய பேரவைக்கும் அதே போல இலக்கிய பேரவை தலைவருக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி என் அழகிலே எனக்கு பின்னாலே வாதாட இருக்கிற அருமை சகோதரர் ஆசிரியர் வின்சென்ட் ஐயா அவர்களையும் சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து எதிரணியிலே பேசவிருக்கிற பழம்பெரும் பேச்சாளர் அனுபவசாலி ஐயா கல்வித்துறை அதிகாரியாக இருந்த திரு கருப்பையா ஐயா அவர்களையும் அறந்தாங்கி வர்த்தக சங்கத்துறை பொறுப்பில் இருந்த அண்ணன் பாபுஜான் அவர்களையும் அதே போல பிசியோர் டாக்டர் பழனிசாமி அவர்களையும் போற்றி வணங்கி பட்டிமன்றத்தை துவங்குவதற்கு முன்னால் என்னை இங்கே அறிமுகப்படுத்திய என்னை பட்டிமன்றத்திலே போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்ட எங்க சிவானந்தம் அவர்களையும் போற்றி வணங்கி நான் தொடர்ந்து ஒரு நாளிகை என்கிற சேனலில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதி பேசி இருக்கிறேன். அந்த 30 தொகுதியும் படம் எடுத்து அதை டெலிகாட் பண்ணி தமிழகம் எங்கும் அந்த செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் பாட்டி என்ற திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் டைரக்டர் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்கள் இந்த டிவி சேனலை எடுப்பதற்காக தொடர்ந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவரையும் இங்கு அறிமுகப்படுத்தி அவருடைய பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி இந்த பட்டிமன்றத்தை துவங்குகிறேன். நடுவர் அவர்கள் ஆரம்பிக்கிற போதே ஒரு 20 நிமிஷத்துல முடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பட்டிமன்றம் போற போக்கில் அது 20ல முடியுதா 200ல முடியுதான்னு அப்புறம் பார்ப்போம். நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கலாம். நீங்க அவங்க இருக்கணும், அதான் முக்கியம். அதான் அங்க நம்ம ஆளு அங்க ஒரு 10 பேர் இருக்காங்க, அது பூரா எங்க டீம் பாத்துக்குங்க. ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அங்க எங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, பெரிய டீம். அதுக்காக தான் இதை அட்வான்ஸா போட்டு பாத்துறோம். அது வின்சென்ட் சார் கூட்டிட்டு வந்திருக்காரு. விக்கலையாங்கிறத பாத்துறோம். சரி, இப்ப அருமையான தலைப்பு தந்திருக்கிறீர்கள் நடுவர் அவர்களே. குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வைப்பது ஆண்களா பெண்களா என்று கேட்டிருக்கிறீங்க. நாங்க ஆண்கள் என்ற தலைப்புல பேச வந்திருக்கேன். ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க, பெண்கள் திக்கால் கோர்த்தலா இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா 10 ஆள் இருக்கு, அந்த பக்கம் பார்த்தா 10 ஆள் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா 10 ஆள் இருக்கு. ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல நீங்க அப்படி பாக்காதீங்க. அல்ல கண்ணாடி வேற போட்டிருக்கீங்க. அந்த பக்கம் பாருங்க ஒரு 150 பேர் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அங்கேயே இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு 200 பேர். நீங்க பேசுற போது சொன்னீங்க குடும்பம் இருந்தா பிரச்சனையா இருக்கும், அதை தாண்டி தான் நாம எல்லாம் குடும்பம் பண்றோம்னு சொன்னீங்க. ஆமா, குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது சகஜம், நானும் ஒத்துக்கிறேன். பிரச்சனையே குடும்பமா இருக்கு, அதுக்கு என்ன காரணம்? பிரச்சனையே குடும்பமா? ஆமா, குடும்பத்துல பிரச்சனை வரலாங்க, பிரச்சனையே குடும்பமா இருக்கு. நான் கேட்கிறேன், பெண்கள் எனக்கு ஒண்ணு எதிரி இல்லை, இங்க உட்கார்ந்து இருக்க ஆண்கள் எனக்கு சொந்தமும் இல்லை. ஆனால் நான் ஆண் என்பதை நீங்க எல்லாம் ஒத்துக்கணும். நான் என்ன சிரமப்படுறேங்கிறத உங்கள்ட்ட சொல்ல போறேன். அந்த திறமை சரியா இருந்தா நீங்க கைதட்டலாம், இல்லைன்னா அவங்க சொன்ன மாதிரி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை கிடையாது. நான் திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. 40 ஆண்டு காலம் அந்த அம்மாவை ஒரு வார்த்தை சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேளுங்க. நான் தமிழ் இலக்கியத்திலே படிக்காத நூல் மிக குறைவு. சென்ற ஆண்டு நம்முடைய முன்னாள் கவர்னர் ரோசையா அவர்கள் தலைமையில ஆந்திராவில ஒரு விவசாய பல்கலைக்கழகத்தில் எனக்கு பட்டமளித்தார்கள். அது போய் வாங்கிட்டு வந்தேன். தமிழக அரசு எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டாங்க, பிளைட் செலவு போக்குவரத்து எல்லாம். நான் சொன்ன மொத்தம் எல்லா அமைப்புல இருக்கிற இதெல்லாம் தாண்டி இப்போ திருப்பெருந்துறை என்று சொல்லப்படுகிற ஆவுடையார் கோயிலில் அங்கே ஒரு அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கிறேன். இவ்வளவு இருக்கிறேன்னா எங்க வீட்டை மாட்ட 40 வருஷமா என்னோட இருக்கு. ஏதாவது ஒண்ணு பிரச்சனைன்னு சொன்னோம்னா சும்மா இருங்க, உங்களுக்கு ஒரு இளவும் தெரியாதுங்க.
இல்ல அவங்களுக்காவது ஓரளவு அந்த அம்மாவுக்கு தான் உண்மை நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சும்மா எரியா சும்மா போட்டு அனுப்பிட்டாங்க. உனக்கு ஒரு இளவும் தெரியாது, சும்மா இருக்கியா? இல்ல 40 வருஷமா உங்களோட தானே இருக்கா, அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும்? 40 வருஷமா அதை திருத்த முடியலைங்கிற வருத்தத்தை இங்க சொல்ல வந்திருக்கிறேன். அடடா. அதை புரிஞ்சுக்கிறேன். நீங்க முதல்ல அவங்களையும் கூட்டி வந்திருக்கலாம் அன்னைக்கு. வந்துச்சுன்னா அப்புறம் எங்க போய் படுக்கிறது? நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது. ஐயோ, இந்த மாதிரி பேசுறதுல கோபம் வந்துடும். இப்படி கையை வாங்கணும்னு தெரியும். ஐயோ பாய் வரமா அடிக்கலாம், முடியாங்க 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 ஊரை கூப்பிட்டு ரோட்டுக்கு போய் அடிக்கவே இல்லை. அடிக்கவே இல்லை. கையை ஓங்கின உடனே ரோட்டு போடுது. ஐயோ அடிக்கிறேன், முடியாங்க முடியாங்க முடியாங்க. அதை பாய் வரமா அடிக்கிறான், என்ன போட்டு போடுறாங்க. இல்ல அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் என்ன பண்ணாங்க, கதவை சாத்திட்டாங்க. கதவை சாத்தி ஒரு 20 நிமிஷம் சண்டை நடக்குது. சண்டை நடந்து வெளியே வந்தான். என்னையா பிரச்சனைன்னு கேட்டேன். என்ன கேக்குறிய, என்னைய அவ அடிக்க, அவ என்னைய அடிக்க, ஒரே பிரச்சனையா போச்சுன்னா ரெண்டு ஒண்ணு தானே. அவ தான் போட்டு அடிச்சிருக்கா. இப்ப அதானங்க நடந்துகிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ நான் சொன்னா வெக்க கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. பாட்டிலே சொல்லிட்டான், சொன்னா வெக்க கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. யாராவது நான் கேட்கிறேன், ரொம்ப சின்ன வேண்டாம், ஆண்கள் பலமானவர்கள், அது ஒத்துக்கணும். ஆனால் ஆணாக இருக்கிற இந்த பலமா இருக்கிற ஆண் பெண்களிடத்திலே பலவீனமாகிடுறான். அது எதுக்காகன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உலகம் தோன்றிய காலத்துல இருந்து அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதே சங்க இலக்கியத்துல சொல்றான், வாலி வீழ்ந்ததும் வல்லரக்கர் பட்டதும் கோல முடிமன்னர் குறைந்ததும் சால மதியுடைய 101 மாண்டதும் ஐயகோ இந்த தலைநகரத்தால் வந்த தாழ்வுங்கிறான். இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சா இலக்கியம் படிச்சாலும் தெரியும். இதுக்கு பதில் சொன்னா என்ன வீட்டுக்கு போய் சொல்லி இருக்கு. இன்னும் அதுல ஜெயிக்கவே முடியல. ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு சின்ன பையன், அவனுக்கு இயற்கையா அந்த வயதுல காதல் வந்துடும். காதல் வந்த உடனே தூக்க போக விட மாட்டான், குளிக்க போக விட மாட்டான், அந்த பக்கம் விறகு பொறுக்க போக விட மாட்டான், எங்க பார்த்தாலும் நிற்பான். பள்ளிக்கூடத்துக்கு போற பாதையில நிற்பான், கண்ட இடத்துல நினைப்பான். இந்த பிள்ளை என்ன ஒண்ணு, ஐயோ தரித்திரம் முடிச்சவன் விட மாட்டேங்கிறானே, என்ன பண்ணி தொலைகிறது இப்படி பார்க்க ஒரு நாளைக்கு பார்த்துட்டா அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் வானத்துக்கு பூமிக்கு ஒண்ணு தப்புவான். தப்பிட்டு என்ன பாடுவான் தெரியுமா? அருமையான பாட்டு வச்சிருப்பான் அந்த நேரத்துல. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் வனம் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. இப்படி தவுவான். டான்ஸ் ஆடு நடன குழுவிலையும் போவேன்னு நினைக்கிறேன். வேஷம்னு போட்டா அப்புறம் என்ன பார்க்க நாயின் வேலை போட்டா குறைச்சுதான் சார் ஆகணும். ஒரு விஷயத்தை என்ன கேட்டுக்கிட்டா, இப்படி பாடுனான்ல தொலைறானேன்னு அந்த பொண்ணு பார்த்து இப்படி பாத்துரும். அதுக்கப்புறம் இவன் ஆர்டர் போடுவான், நாளைக்கு பச்சை சுடிதார் போடும், நாளை பொறுத்து சிவப்பு போடும், நாளைக்கு மஞ்சள் போடு, இவன் ஆர்டர் போடுவேன். அது கிடைச்சாட்டே என்ன கை விட்டுருக்காடா என்னன்னு சொல்லி அடிச்சு பேசி அடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, நீங்க சொன்னது மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். அவள் இல்லாமல் நான் இல்லைன்னு பாட்டு பாடணும். அவ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். வேண்டாம் சார், ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஏன் நிலைமையை சொல்றேன், இங்க பெண்கள் தான் உயர்ந்தவங்க பேசுறவங்கள்ட்ட சில கேள்விகள் வைக்கிறேன். ஒரு மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறாங்கிற குடும்பத்தை இந்த ஊர்ல எத்தனை பேருன்னு காட்டுங்க. ஒண்ணு. நான் கேட்கிறேன், ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கும் நீங்க ஜாதகம் பாக்குறீங்க. நான் சொல்றேன், அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட மாமியாருக்கும் முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் கல்யாணத்தை பேரு. பையனுக்கும் பொண்ணுக்கும் பார்க்காரு, மாமியாருக்கு முதல்ல பாருங்க. ஐயோ, சேர்ந்து இருக்கிற குடும்பத்துல இருந்துரும். என்ன பண்ணோம், ஒரு கோழி அடிச்ச உடனே குழம்பு வச்சு குடிச்சான். எனக்கா போட்டா, அந்த வாழு பக்கம் போட்டான், தோகை பக்கம் போட்டான், இல்லாதெல்லாம் சொல்லி சண்டை அழித்து விட்டான். அந்த குடும்பம் நிம்மதியாகவே இருக்காது. ஒண்ணு. சரி, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க. எல்லாருமே நம்ம ஊர்ல நான் பார்த்தேன், 1-2 தான் தெரிஞ்சு. ஒருமிக்க தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு போக சொல்றீங்களே, தலையை பின்ன மாட்டீங்களா? தலையை எதுக்காக விரிச்சிங்க? நான் முதல்ல சொன்னேன்ல, பாஞ்சாலி தலை விரித்தால் பாரத போர் நடந்தது. கண்ணகி தலையை விரிச்சா மதுரையை எரிச்சாங்க. இப்ப நம்ம பிள்ளைய போற தலையை வச்சு போட்டுக்கிட்ட பண்ணுதுங்களே, என்ன காரணம்?
ஏதாவது கேட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்து அருமையான கேள்வி. என்னோட படித்தான் ஒரு பையன். அப்புறம் வேலைக்கு வந்தான். அம்மா போட்டு விட்டு போயிடுவான் அவன் பாட்டுக்கு. அன்னைக்கு வீட்டு வாசல் நின்னேன். இப்போ வந்துட்டான். என்னடா வராத வந்துட்டானே பெரிய பிள்ளைங்கம்ல அப்படின்னு, தம்பி வாடா அப்படின்னேன். கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். உள்ளே போன உடனே உட்கார்றானே உட்கார்ந்தான். நீ விட்ட மாட்டே சொல்லி ஒரு டீ கொண்டு வா, பழைய காலத்து நண்பன் வந்திருக்கேன். டீயை போட்டு எடுத்துட்டு வந்துச்சு. எடுத்துட்டு வந்த உடனே குடிச்சிக்கிட்டு இருந்தேன். குடிச்சிட்டு டம்ளர் அப்படி வைக்கல. அண்ணன் என்ன என்னடா அண்ணன் இது அப்படின்னா, என்னடா இதுங்கிற இதாண்டா என் பொண்டாட்டி அப்படின்னு. அப்ப நீங்க ஆனந்த பவன்ல வண்டியில கூட்டிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டீங்களா அந்த அம்மா யாரு அப்படின்னா ஆரம்பிச்சு விட்டாரு. அன்னையில இருந்து வெளியில ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு இருக்கீங்க. ஹோட்டலா? வீட்டுக்குள்ள போகவே 3 மாசம் ஆச்சு சார். இந்த சந்தேகம் ஏன் படுறீங்க? நான் பட்டிமன்றத்துக்கு தானே வரேன். உலகம் பூரா பேசி இருக்கிறேன், ஊர் ஊரா பேசி இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் நடந்தது. எந்த ஊர்ல பட்டிமன்றம்? வெள்ளக்கொள்ளை. பட்டிமன்றத்துல பொம்பளை ஆளு பேசுதான்னு கேட்டேன். ஏன் பேசக்கூடாதா? பொம்பளை ஆளுக்கு நாங்க பேசக்கூடாதா? பழகக்கூடாதா? என்ன சார் இந்த அக்கிரமா? இன்னமும் இந்த சந்தேகம் விட்டு போகல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்கிறேன், ஒரு ஆடவன் இந்த குடும்பம் நடத்துறதுக்கு சப்ஜெக்ட் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு இந்த கிராமத்துல எப்படி இருக்குன்னு இப்ப தெரியல. நம்ம டவுன்ல இருக்கிறதுனால இருக்கிற கிராமத்தை சொல்றேன். காலையில எந்திரிச்ச உடனே பேப்பர் அப்படிமா அவனுக்கு 300. கொஞ்ச நேரத்துல பால் கரமாந்து பால் அதுக்கு 1000. கொஞ்ச நேரத்துல டிவி காரன் வருவான் அவனுக்கு 300. அடுத்து கேஸுக்கார வரேன். இது என்ன சார் நடுவர் அவர்களே, இந்த கேஸும் பெட்ரோலும் 3 வருஷமா அங்கே நிக்கிற வயசே ஆகலையா அதுக்கு பூரான? கொஞ்சம் நம்ம எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கோம். இல்லன்னா ஏது ரெடியா இப்போ ஒரு 50 ரூபாய் ஆயிடுச்சு. வளர்ந்துருச்சா? 50 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க அப்ப வீட்டுக்கு போகலன்னு அர்த்தம். எங்களுக்கெல்லாம் கிளியரா சொல்லிட்டாங்க. 3 வருஷமா அங்கனே இருக்குதுங்க. எத்த மாட்டேன்னா இறங்க தங்கம் மட்டும் நல்லா ஏறுது, அப்புறம் இறங்குது ஏறுது இறங்குது. என்ன பண்ணுது? இது எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஐயா 12,700 ரூபாய் வரும் ஒரு மாசம் ஒண்ணு. 12,700. ஆமா, இது சர்வசாதாரணமா அரிசி பருப்பு மளிகை காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தா 12,000. இந்த 12,700 ரூபாய் வாங்கி போட்டு இந்நேர வரைக்கும் நான் நல்ல பேர் வாங்கியிருக்கிறேனாங்கிறதான் கேள்வி. தலைவர் சொல்லணும். ஒண்ணு, நான் 40 வருஷத்துல 40 தீபாவளி வந்திருக்கோம். 40 தீபாவளிக்கும் புடவை எடுத்திருக்கோம். 40 தீபாவளிக்கும் புள்ள ஊட்டிக்கு எடுத்திருக்கோம். எல்லாம் எடுத்திருக்கோம். நான் எடுத்து கொடுத்த புடவையா அடாடா என் புருஷன் எடுத்த புடவையான்னு கட்டிக்கிட்ட ஒரு பொம்பளையாளே இங்க இருந்தா காட்டுங்க, இல்லாட்டி எங்க வீட்டுக்கு வாங்க சொல்லுங்க. உங்க வீட்டோட இந்த வெள்ள கொள்ளையே ஒப்பிடுறீல்ல, அதான் இப்ப கஷ்டமா இருக்கு. ஊரு பூரா வெளிச்சாங்க. நாங்க எடுத்து கொடுக்குற புடவைய ஆசையோட கட்டிக்கிட்ட பொம்பளையாள் ஒண்ணு இருந்தா அப்படி வாங்க, நான் பணம் தரேன். நாங்க தான் கிடைச்சோமா இத வாங்கிட்டு வர. உரைச்சி கட்டுவாளா இத? மூட பண்றவ கட்டுவாளா இத? ஒன்னாச்சு மன்னிக்கணும், இதெல்லாம் சொல்ற வார்த்தை. ஏன்னா நாங்க வாங்கிட்டு வர்றது ஏன் தெரியுமா? இந்த புடவையை கட்டினா தான் நம்ம புடவை அழகா இருக்கும்னு நினைக்கிறது நாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த புடவையை கட்டினதாக வரலாறே இல்லை. இது எங்களுடைய ஆதங்கம். ஒரு 2-3-4 கேள்வி கேட்டிருக்கேன். தலைவர் அதுக்கு பதில் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என் மனைவி ஒரு வந்தா, எங்க அக்கா ஒண்ணு வீட்டுக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டு வந்து 3 வருஷமா வீட்டுல இருந்துச்சு. அது சும்மா இருக்க முடியாம அந்த வீட்டுல என்ன பண்ணிச்சோ தெரியல, அங்க சண்டை எழுதிட்டு வந்து எங்க வீட்டுக்கு வந்து இது சும்மா இருக்க. எங்க அம்மாவோட சேர்ந்து இது கூட்டணிச்சாங்க. ஏய் புதுக்கோட்டையில சும்மா இருக்க விடாது, ஏதாவது பண்றீங்கன்னு சொல்லி இது 2 பேசி இந்த மாதிரி பேசி தொலைங்க. பேசுனா நான் வந்த உடனே இந்த பாருங்க உக்கால ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. உன் தங்கச்சியும் சரியில்லை, உன் அக்காலும் சரியில்லை. வந்து அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு என்ன விளக்க மாட்டாங்க அப்படின்னு. அவங்க அக்கா தங்கச்சி வந்தா கோழி அடிக்கிறது, அதுக்கு வேற கதை இருக்கு. அது சொல்லுங்க. இப்படி பேச்சு. நான் சொன்னேன் என் தங்கச்சி என்னடி பண்ணி சொன்னீங்க, சும்மா இருந்தான்னு அப்படின்னு சொல்லி வைங்க, நல்லா இல்லை அப்படின்னு. ஏய் என் தங்கச்சியை நல்லா இல்லைன்னு நீ சொல்றீங்க, உன் தங்கச்சி நல்லா இல்லைன்னு நான் எப்போது சொல்லியிருக்கேன். நான் உன் தங்கச்சி நல்லா இல்லைன்னு நான் எப்போதும் சொன்னேன்னா சொல்ல மாட்டேன். நீங்க எப்படி சொல்றது? அது சொல்லவே மாட்டேன். பிரியமா இருக்கு.
அதனால என் தங்கச்சி சரியில்லைன்னு சொல்லி சண்டை இழுக்கிற வேலையை இன்னமும் நடந்து கொண்டே இருக்கிற எல்லா வீட்லையும். அதனால நான் நெட்ட ரொம்ப நேரம் பேசுறதுக்காக இருந்தேன். எல்லாரும் அவரோட காத்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுடைய பேச்சு நிறைய கேட்கணும். என்னுடைய ஆதங்கம் ரொம்ப வைத்தறிச்சங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நானும் எங்க அண்ணனும் வெளியில வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம். அதில் போற வேற ஏன்டா சண்டை போட்டு வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள கூட என் பொம்பளை ஆலையை சேர்ந்துக்கிற ஆளுங்கய்யா, அதனால நாங்கள் எங்கிட்டே சண்டை ஓட்டு புரிய போயிடுவோம். இது இயற்கையா உள்ளது. ஆனா இந்த சண்டை போடுற விஷயத்துல உள்ள போய் சண்டை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி நாங்க பேசிட்டு போறோம். ரோட்ல போறவன் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சண்டை போடுறது அல்லது மாமியார் மாமனார் ஒத்துமையா இருக்கிறது எல்லாம் பண்ணி ஒரு குடும்பத்தை வலுவாக கட்டமைத்து கொண்டு போகணும் என்று நினைக்கிற ஆடவர்கள் தன்னை தியாகம் செய்து கொண்டு, நீங்க சொன்ன மாதிரி உங்க பாட்டனுக்கு 16 பிள்ளை, நீங்க எங்க வீட்டுல ஒண்ணு இழுத்தாங்க இல்ல, அவனும் 14 பெத்தான். 14 பெத்தான். பகல் பூரா சண்டை நடக்கும் சார். காலையில இருந்து அந்த கிழவியோட அவன் நொய் நொய் சண்டை போடுவேன். ஆனா 14 பிள்ளை பெத்தான். எப்ப இவங்க ராசி ஆகிறாங்கன்னு தெரியல. இந்த 14 எப்படி வந்துச்சு? ஆண்டவனா பார்த்து கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். அப்படித்தான் கேட்டா சொல்லுவாங்க. நாங்க என்ன பண்றது? ஆண்டவன் கொடுத்தாங்க. 14 டிக்கெட் எங்க அப்பன் தான் முதல். எதுக்காக சொன்னா, இதெல்லாம் வரப்பிரசாதம். அந்த காலத்துல அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் இந்த குடும்பத்துல நீங்க அருமையான வரைஞ்சீங்க. வெளிநாட்டுக்காரன் இங்க ஒரு பிள்ளை 6 மாதம் ஓடிடுவான், இங்க ஒன்று மட்டும் ஓடிடுவான். நம்ம நாட்டுல தான் சார் கணவன் வந்து 10 அடி 100 அடி தள்ளி போனாலும் பெண்கள் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டுப்பாடு, வாழ்க்கையுடைய குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு. ஆனா வெளிநாட்டுல அப்படி இல்ல, கைய பிடிச்சிக்கிட்டே தான் போவாங்க. பிடிக்கணும் இல்லைன்னா அமையாராக பிடிக்க ஓடிடுவேன். அங்க அப்படித்தான் கலாச்சாரம். அந்த பண்பாட்டை காப்பாற்றி இவ்வளோ தொல்லை பண்ணாலும் எது கடந்தாலும் குடும்பம் என்ற உறவு வேணும், நமக்கு எல்லாம் வேணும்னு கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிற என் ஆடவர் சமுதாயமே, என் சகோதரர்களே, தாத்தாக்களே, பாட்டிகளே, அண்ணிகளே, நம்முடைய இலக்கிய பறவையில் வந்திருக்கிற சகோதரர்களே, உங்க எல்லாரும் கை கோப்பி கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு வருத்தம் இருக்கு, அதை சொல்லிட்டு நிறைந்து வாழ்ந்தாச்சு, குழந்தை குட்டியெல்லாம் பெற்றாச்சு. இதை திருத்த முடியல. இன்னும் நம்ம திருந்திடுவோம்னு ஒரு முடிவுக்கு வந்து வந்து வாசல்ல நிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு வண்டிக்காரன் வருவாங்க காலையில, படிச்ச முடிச்ச பேப்பர் வாங்குறோம், இட்டு போன அண்டா வாங்குறோம், உட்கார முடியாத சேர் வாங்குறோம், படுக்க முடியாத கட்டில் வாங்குறோம், பழைய இரும்பு வாங்குறோம், ஓட்ட முடியாத வண்டி வாங்குறோம், சைக்கிள் வாங்குறோம், எல்லாம் வாங்குறேங்கிறேன். இதை வாங்குறேன்னு என்னைக்காவது ஒருத்தன் சொல்ல மாட்டாளா? கடவுளே, பிள்ளையாரு, அன்னைக்கு இதை ஏற்றி விட்டுட்டு சும்மா சிவனேன்னு இருப்போம்னு இந்த பழைய இரும்புக்காரனை கெஞ்சிறேன், கூத்தாட்டேன். வரமாட்டேங்கிறான். வந்தா தயவு பண்ணி வர சொல்லுங்க என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசியிருக்கார். ஆனா உங்க வீட்டுக்காரமாவை ஏன் கூட்டிட்டு வரலங்கிற விவரம் இப்ப தெரியுதா? எப்படியாவது பழைய எறும்புக்காரன்ட்டேங்கிறார். ஆனா இப்படி சொல்றாரே ஒழிய, ரெங்கையாங்கிற ஒரு மனிதர் அருமையான வெள்ளை, எப்ப பார்த்தாலும் வெள்ளையும் சொல்லையுமாவே இருப்பார். இதுக்கு யாரு காரணங்கிறதையும் அவர் சொல்லணும். ஏன்னா அவங்க 40 ஆண்டு காலமா அவரோட வாழ்ந்து கடைசியா கிடைச்ச பேரு காயலாங்கடையில தூக்கி போடணுங்கிற பேரு தான் கிடைச்சிருக்கா? உண்மையிலேயே இதை வெளிப்படுத்தியிருக்காரா? மாமனார் மாமியார் அந்த இதை பத்தி எல்லாம், மாமியார் உறவுமுறை, மருமகளுக்கும் மாமியாருக்குள்ள உறவுமுறை பத்தி ரொம்ப நேரம் பேசினார். ஒரு ஊர்ல 2 கல்யாணம் ஆன புது பொம்பளை பிள்ளைய, 23, ஒண்ணுக்கு 25, 2 பைப்ல தண்ணி பிடிக்க வந்துச்சு. பைப்ல தண்ணி பிடிக்க வந்ததுல ஒரு அம்மாவுக்கு உதடு நல்லா வீங்கி இருந்துச்சு. என்னப்பா அப்படி உதடு வீங்கி இருக்கு, நல்லா பெருசா வீங்கி போச்சே அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குது. ஒண்ணு இல்ல, எங்க மாமியார தேல் கொட்டி பிடிச்சு அப்படின்னு. மாமியார தேல் கொட்டினதுக்கு ஏன் உதடு வீங்கி இருக்கு அப்படின்னு. மாமியார கொட்டின தேலாச்சேன்னு எடுத்து முத்தம் கொடுத்தேன், என்னையும் கொட்டி பிடிச்சு அப்படின்னு. மாமியார கொட்டின தேலுன்னு கூட யோசிக்காம எடுத்து முத்தம் கொடுத்துருக்காருங்க. அப்ப அந்த மாமியார் மேல எவ்வளவு கோபமா இருக்கும். இப்படி இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம வீட்டை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இங்க உள்ள எங்க டீம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க, எங்க டீம்னா ஒரு கை தட்டுவாங்க. எங்க ஆள் கொண்டு வந்து வச்சிருக்கான், அதெல்லாம் நினைக்காது. வின்சென்ட் சார் தலைமையில ஒரு டீம் வந்திருக்கு. அதனால
அருமையா பேசியிருக்காரு. குடும்பத்தில் உள்ள பல சிக்கல்களை சுட்டி காமிச்சிருக்காரு. ஆண்கள் எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வர்றோம், அதற்கு அங்கீகாரம் இருக்கா? இல்ல. மனைவிக்கும் கணவனுக்குமான அந்த உறவு முறை சரியான இதுல போகல. ஆண்கள் தான் கஷ்டப்படுறாங்க. காலங்காலமா 12,800 ரூபாய் வீட்டுக்கு செலவழிக்கிறேங்க. கேஸ் விலை ஏத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லா விலையும் ஏத்தி போடுறாங்க. எந்த விலையா இருந்தாலும் பரவாயில்ல. போனை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு எவ்வளவு பேசினாலும் ஃப்ரீ தாங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு 589 ரூபாயில போய் நிக்குது. 580 கரெக்டா சொல்ற? ஆமாங்கிறார் சார். 589 ரூபாய் போட்டா 2 மாசம். 580 ஒரு நாளிகையினுடைய டைரக்டர் சார் வந்திருக்காரு, ரமேஷ் சார். 589 ரூபாய் உங்களுக்கு போதுமா சார்? பத்தாது. அவர் யூடியூப்ல பல விஷயங்களை அப்லோட் பண்ணணும். எப்படி பத்தம்? 2000 ரூபாய்க்கு போட்டா தான் பத்தம். இப்படி பல சிரமங்களை குடும்பங்கள்ல ஆண்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கு அதை பத்தி எல்லாம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நல்ல அருமையா சொல்லி காமிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். பெண்கள் அணி அப்படியே அமைதியா இருக்கு. என்னன்னு தெரியல. பெண்கள் எப்பவுமே அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா எழுந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வேகம் பயங்கரமா இருக்கும். இவர் இங்க எங்க குடும்பத்துல காயலாங்கடை தெரிஞ்சிச்சு. நாளைக்கு வீட்டுல காயலாங்கடைக்கு போடுறேங்கிற வார்த்தை மட்டும் இங்க சிவானந்தம் போய் சொன்னாதான், வேற யாரும் போக மாட்டான். சிவானந்தம் இங்க இருக்காரு, அவர் போய் எதுவும் சொன்னாதான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. பெருமனண்டா ஊருக்கு டெய்லி பட்டிமன்றம் போயிட்டு இருக்கதான் போய் வேண்டியதுதான், வீட்டுக்கு போக முடியாது. அதை கொஞ்சம் பாத்துக்குங்க. அதனால எங்களுடைய பெண்கள் அணி இப்போது உற்சாகமாக எழுந்து வருகிறது. மரியாதைக்குரிய கருப்பையா சார் அவர்கள் உதவி தொடக்க கல்வி அலுவலர், ஒரு அனுபவம் மிக்க பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல இலக்கியவாதி, எங்கள் ஆலங்குடி இலக்கிய பேரவையினுடைய இயக்குநர்களில் ஒருவர். அவரை மிகுந்த அன்போடு நீங்கள் கரவொலி எழுப்பி வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பட்டிமன்றத்தில் பேச வேண்டியதெல்லாம் நடுவை பேசிவிட்டார். இங்கே பேசுவதற்கு அதிகமாக இன்னும் செய்தி இருக்காது நினைக்கிறேன். ஆகவே இத்துடன் இந்த பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்வேன் என்று நினைப்பீர்கள். நினைக்காதீர்கள், முடிக்க மாட்டேன். இப்பொழுது நமது ரங்கேஷ் சார் ரொம்ப அருமையா பேசினார். 40 வருஷம் தான் கல்யாணம் ஆகி இன்னமும் வில்லைஞ்சொல்லையா இருக்காருன்னு சொல்லி நடுவர் சொன்னாரு. அப்ப குடும்பத்தில் சண்டை வராம என்ன செய்யும்? 40 வயசுல இந்த போடு தெரிஞ்சா குடும்பத்துல சண்டை வராதா? வரதான் செய்யும். நம்ம கொஞ்சம் அழகுகளுக்கு அப்படி ஒரு மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஏன்னா செலவேட்டியோட ஊரு சுத்துனா பொம்பளாள் சந்தேகம் தானே செய்யும். அதுல என்ன தப்பு? அதுலயும் வண்டியில ஒரு அம்மாவை வச்சுக்கிட்டு அறந்தாங்கில போயிருக்காரு. வேற ஊர்ல போனா கூட தெரிஞ்சிருக்காது. ஆனந்த போலவே காப்பி சாப்பிட்டு இருக்காரு. அது அவர் கூட படிச்ச நம்பரே சொல்லி இருக்காரு. ஆமா, வழக்கமா எங்களுக்கு அங்க கிருஷ்ணபவன்ல தான் காப்பி வாங்கி கொடுப்பாரு. ஆமா. இப்பொழுது குடும்பம் மிகுதியும் முன்னேறுவதற்கு காரணமாக இருப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பு. குடும்பம் என்றால் என்ன என்று சொன்னால், கொடு இன்பம் குடும்பம். இன்பத்தை 2 பேரும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதுதான் குடும்பம். அந்த பகிர்ந்து கொள்வதனால்தான் குடும்பம் பெருகிறது, இல்லையா? மாடிமனை கோடி பணம் வாகனவின் ஜம்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் அவழில சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. கணவன் மனைவி சேர்ந்ததுதான் குடும்பம். அந்த குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் பெண் தான். எப்படி என்றால், இந்த வெள்ளச்சட்டை இப்ப சண்டை போட்டு சொல்லவில்ல, 12,700 ரூபாய் செலவாகுதான் மாசத்துக்கு கணக்கு சொன்னார். ஆனா ஏறத்தால அவர் 50,000 சம்பாதிக்கிறார். இந்த பாக்கி மணி 38,000 எங்க போச்சு? வீட்டுல சண்டை வராதா? இயல்பாவே சந்தேகம் வரத்தான் செய்யும். இன்னைக்கு எந்த வண்டியில போயிருக்காருன்னு கேட்பாரு. 50,000 வாங்கிட்டு 12,000 செலவழிச்சா பாக்கி 38,000 இங்க. இப்படி ஆண்கள் நீங்க செலவழிப்பீர்கள். அந்த குடும்பம் எப்படி முன்னுக்கு வரும்? சிக்கனமாக அந்த குடும்பத்தை நடத்துவோர்தான் பெண். சிக்கனம். அதுக்காக அந்த காலத்துல ஒரு பாட்டு உடுமலை நாராயணி பாடியிருப்பாரு. மணப்பாறை மாடு கட்டி மாயவரை ஏறி பிடிக்க சொல்லுவாரு. பொதியை ஏத்தி சந்தையிலே, பொதியை ஏத்தி வண்டியிலே, பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு படுத்த என்ன செல்லக்கண்ணு, செலவு செய்ய சிக்கனமா சேர்ந்தகைய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆட்டு வாங்க செல்லக்கண்ணு.
யாரு மிச்சப்படுத்துவா? நீ வச்சுக்காத செலவழிஞ்சு போயிடும். அது அம்மா கையில கொடு. அந்த அம்மா 600 ஆக்கும், 600 6000 ஆக்கும். ஆக குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு காரணமாக இருப்பது பெண்கள். இந்த பெண்களுக்கு சில சமயத்துல சில சச்சரவு வரும். யாருக்கு? வாழ வந்ததுக்கு, ஏற்கனவே வாழ வந்ததுக்கு. அப்படிதான் ஒரு வீட்டுல மாமியாளுக்கு மருமகளுக்கு நீ காலையில இருந்து இல்ல பிடிக்கல, அது ஒரு விஷயம் இருந்தாங்க. அப்ப ஒரு பிச்சைக்காரன் அம்மா அப்படின்னா, இந்த மருமகாரி அம்மா போய் சொன்னிச்சான், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது போ அப்படின்னுச்சான். அந்த கிளவி வீட்டுக்குள்ள இருந்து வேக முடியாது. இல்ல இல்ல நீ ஏன் போற வாங்க. இப்ப என்ன சொல்ற இல்லைன்னு சொல்லி நான் சொல்றேன் ஒண்ணும் இல்லை போனா. எப்படி இது பெண்களுக்குள்ள எப்படி பிரச்சனை வருது பாருங்க. மாமியார் சொன்னது மருமகளுக்கு ஒத்துவல்ல, மருமகள் சொன்னது மாமியாருக்கு ஒத்துவல்ல, இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா வீட்டில் பெண்கள் சிக்கனமாக வாழ்ந்து தன் வீட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி நல்ல குடும்பத்தை உருவாக்குவது பெண்கள் தான். இப்ப நம்முடைய இலக்கியத்திலே பார்த்தால் அன்றைக்கு சொன்னது போல 36 பெண்கள் கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த காலத்திலே? சங்க காலத்தில். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலத்திலே, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு வேண்டாம் என்று சொன்ன காலத்திலேயே பாடல் பாடி மன்னர்களிடம் பரிசுகள் பெற்ற புலவர்கள் 36 பேர் இருந்திருக்கிறார்கள். அதிலும் நமது கரச்சங்க காலத்தில் இருந்த ஔவையார் ஒருவர். அவர் தையல் சொல் கேளு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா பாரதியார் சொன்னாரு, தையலை உயர்வு செய் என்று சொன்னார். யாரு? ஒரு ஆண் சொல்றார். இந்த பெண் சொல்லுது தையலை உயர் செய்வாரே சொல்றார். ஆனால் அவர் சொல்றார் தையல் உயர்வு செய் என்று அவர் பாடலில் சொல்லி பாடுகிறார். அப்படி பெண்கள் குடும்பத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். தாயோடு அறுசுவை போகும். எவ்வளவு சமைச்சாலும் இப்போ நீங்க பார்க்கலாம், வீட்டுல இந்த பெண்கள் கட்டிக்க வந்த பொண்ணு நல்லா சமைச்சிருப்பா, இருந்தாலும் வீட்டுக்காரன் என்ன தெரியுமா, எங்க அம்மா மாதிரி கையோரும் கையும் உனக்கு தம்பி தெரியுமா, எங்க அம்மா ரசம் வச்சா அப்படி இருக்கும், நீ சாம்பார் வச்சா ரசம் மாதிரி இருக்கு, ரசம் வச்சா சாம்பார் மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படி பண்ணுவான். ஆக சொல்ல தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம். தனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொன்னா நாம வச்சிருக்க செல்வம் யார் கைக்கு போகும்னு தெரியாது. அதனால செய் ஒண்ணு பிள்ளை ஒண்ணு இருக்கணும். சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், உடன் பிறந்தாலோடு பாகுபலிவோம். நம்ம கூட ஒரு தம்பி அண்ணனா இருந்தா நமக்கு ஒரு சக்தி 2-4 பேர் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த ஊர்லயே வாடா யாரா வெள்ளை கொள்ளையை நடிச்சுவார் அப்படின்னு சொல்லும் ஒரு தம்பி இருந்தா அல்லது ஒரு அண்ணன் இருந்தா. இந்த பாகுபலி இல்லைன்னு சொன்னா நம்முடைய வீரம் எல்லாம் போய்விடும். இல்லாதோடு எல்லாம் போகும்னு சொன்ன, தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், உடன் பிறந்தாலோடு பாகுபலி போம், இல்லாதோடு அதாவது தன் மனைவி பற்றி போயிட்டான்னா எல்லாம் போச்சு அப்படின்றான். செல்வம் போச்சு, மனைவி போச்சு, சொத்து போச்சு, சோகம் போச்சு, உறவு போச்சு, எல்லாமே போய்விடும். மனைவி இருக்கும் வரை நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு மிகுதியும் காரணமாக இருப்பது பெண்கள் தான், ஆண்கள் இல்லை. ஆண்கள் சம்பாதிச்சு போடுறாங்க ஒத்துக்குவோம். இப்ப பெண்ணும் சம்பாதிக்கிறார், அதை விட கூடுதலா. ஐடி வேலை பார்க்கிறாரெல்லாம் 1.5 லட்சம் பொண்ணு சம்பளம் வாங்குது, பையன் 50,000 ரூபாய் இன்ஜினியரிங் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வருதுன்னா அந்த பொண்ணாலதான் வருது. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கத்தான் ஒண்ணு இல்லை, அந்த பெண்களோடு சிறந்து வாழ்க்கை சிறப்பாக வாழ வேண்டும், இந்த குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் பெண்கள் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெற்று நன்றி, வணக்கம். அருமையா சொல்லியிருக்கார். 40 வருஷமா கல்யாணம் ஆகி எந்த சுகத்தையும் அனுபவிக்கலன்னு சொன்னதுக்கு அப்படியே மாறா சொல்லியிருக்கார். பெண்கள் அவ்வளவு உயர்த்தி சொல்லியிருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சார் சொல்லிட்டு போனாங்க. குடும்பம்னா என்ன? குடு பிளஸ் இன்பம். அருமையான வார்த்தை, அதை பாத்துக்கங்க. இன்பம் தருவதுதான் குடும்பம். இவர் இன்பமே 40 வருஷமா இல்லைங்கிறார். அதை தேடி வேற எங்கேயோ போயிருக்காரா அப்படின்லாம் கேட்கிறாங்க. அவரை சாரை கேட்டாங்க. ஆனா சார் சொல்றாரு, குடு பிளஸ் இன்பம் தாங்க குடும்பம். அந்த குடும்பம் மகிழ்ச்சி தரதுக்கு பெண்கள் தான் காரணமா இருக்காங்க. பெண் தாங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு போறவங்க இருக்காங்க.
6 100 ஆக்கின காலம் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? 6 100 ரூபா 600 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 2 மாதத்துக்கு செல்ல சார்ஜ் பண்ணிவிடலாம். இன்னொரு 500 ரூபா இருந்துச்சுன்னா பியூட்டி பார்லர்ல நிறைய வேலை இருக்கு நமக்கெல்லாம். இப்படி இந்த சைட்ல இருந்து சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை, பெண்ணுடைய வாழ்வு என்பது தியாக வாழ்வாக இருக்கிறது. அம்மாங்கிற ஒரு அற்புதமான படைப்பு பெண்ணுக்குள்ள தானே இருக்கு. இவ்வளவு பேர் இங்க கூடி இருக்கோம். இவங்களெல்லாம் யார் பெத்தது? இவங்களெல்லாம் யார் பெத்து தந்தது? ஒரு பெண் தானே எல்லாத்தையும் பெத்து தந்திருக்காங்க. அப்ப பெண் தான் உயர்வானவன் இந்த பக்கம் சொல்லியிருக்காங்க. எங்க ஆண்கள் அடி கொஞ்சம் டல்லாகி நிக்குது, ஒரு மாதிரி அப்படி சோம்பலா இருக்கு. ஆனா வின்சென்ட் சார் எழுந்திருச்சு ரொம்ப நேரமா எழுந்திருக்கிறார். அவர் அந்த ஆண்களுக்கு எப்பவுமே ஆதரவாக இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு இது. ஆனா பெண்களையும் ரொம்ப போற்றுவார். அற்புதமான ஒரு சிந்தனையாளர், மிக சிறந்த தலைமை ஆசிரியர், மரியாதைக்குரிய வின்சென்ட் ஆசிரியர் ஆண்களே எங்க அணிக்காக பேச வருகிறார்கள். அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டு. பட்டிமன்றத்தை கலகலப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுநிலைமை தவறாத நடுவர், தமிழக அரசுடைய தமிழ் செம்மல் விருதை அண்மையிலே பெற்று நம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்திருக்கக்கூடிய நடுவர் திருமிகு ரமா ராமநாதன் அவர்களே, எங்கள் அணியின் தலைவர் அவர்களே, எங்கள் அணிக்கு வலு சேர்க்குவதில் இருக்கக்கூடிய கவிஞர் பாலு அவர்களே, எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர் திரு கருப்பையா சார் அவர்களே, திரு பாபுஜான் சார் அவர்களே, எங்களுடைய கோவிந்தசாமி அவர்களே, ஆலங்குடி இலக்கிய பேரவை அமைப்பின் பொறுப்பாளர் திரு கருணாகரன் ஆசிரியர் அவர்களே மற்றும் உறுப்பினர்களே, பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களே, ஆலங்குடி நடைபயிற்சி நண்பர்களே, பெருந்திரளாக இந்த பட்டிமன்ற தீர்ப்பு என்னவென்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளக்குளை கிராமத்துடைய ஆண்டவர்களே, சான்றவர்களே, பெற்றோர்களே, அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஆலங்குடி இலக்கிய அமைப்பின் சார்பாகவும் எங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி வெற்றனுடையின் சார்பாகவும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சொல்லுங்க சார். எனக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த ஊர் மக்களை நம்ம முதல்ல பாராட்டி ஆகணும். ஆமா, ஏன்னா இவர்கள் நினைத்திருந்தால் ஒரு கரகாட்டமோ ஒரு ஆடல் பாடலோ போட்டிருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, நம்மள மதிச்சு சரி இவர்கள் ஒரு நல்ல தலைப்பு கொடுப்போமே அப்படின்னு கொடுத்து தேர்வு செய்து, அப்படி வெங்கடேஷ் சார் கொஞ்சம் ஆடித்தான் காமிச்சாரு. ஆமா, நிச்சயமா அப்பேற்பட்ட தலைப்பை கொடுத்து இந்த மானுடம் போற்றுகின்ற இந்த மகத்துவமிக்க இந்த ஊர்ல நல்ல பல கருத்துக்களை விதித்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பட்டிமன்றத்தை தேர்வு செய்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் திரு ஆ.க. முத்தண்ணன் அவர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கு முதல்ல நம்முடைய இலக்கிய பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனா இந்த ஊர்ல ஒரு கட்டுப்பாடு இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். தலைவர் சொன்னா தான் போவாங்க, இல்லாட்டி எல்லாரும் யாருமே கலையில நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் சார் சொல்லணும். ஏன்னா நீங்க இந்த ஊர் மக்கள் நினைத்திருந்தால் பெரிய லியோனியோவையோ அல்லது பேராசிரியர் ஞான சம்பந்தனே கொண்டு நடத்திருக்கலாம். ஆமா, ஆனா நம்மளை மதித்து இவர்களும் இந்த மண்ணிலே கருத்தை விதைப்பார்கள் என்று நம்ம ஊர்ல நம்மளையும் சில ஊர்ல மதிக்கிறாங்க. அது முதல் நம்முடைய பேச்சு இங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, சார் இந்த ஊர் ராசிக்கார ஒரு தெரியுமா சார் உங்களுக்கு? அப்படியா? இங்க வந்துட்டு போனோம்னாவே நம்மளுக்கு கொட்ட ஓட்டுன்னு வாய்ப்பு கொட்டும் சார். ஆமா ஆமா, பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த அரையப்பட்டி பள்ளியும் அப்பேற்பட்ட பள்ளி சார். நேற்று முதல் நாள் 4 மாணவர்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். தேசிய வழி தேர்வு எழுதி அரசு பள்ளியிலே அதிக முக்கியமான இடத்தை இந்த மண் பெற்றிருக்கிறது. நடுவர் அவர்களே கைதட்டி கொடுத்துருங்க, நம்ம ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க கூட்டி வந்தவங்களா நல்லா கைதட்டி தட்டுவாங்க, அதான் நம்ம மக்கள் தானே. அப்புறம் எதிரணியினர் எங்கள் அணியினர் பாட்டு பண்ணாங்க. நடுவர்களே, ஒரு வருத்தம் எனக்கு என்னன்னா, நான் பாடுறது இல்ல. ஏன்னா நானும் ஒரு காலத்துல பாடுனேன், ஒரு பாட்டு வகுப்புல போய் சேர்ந்த நடுவர்களே. 45 மாணவர்கள் பாடணும். அந்த மியூசிக் மாஸ்டர் என்ன சொன்னாரு, திரும்பி பாடுங்க அப்படின்னாருல, அதுல ஒரு 3 கட்ட குரல் கேட்டிருக்கு. ஓஹோ, நான் நினைச்சேன் அவர் திட்டுறாரு. இங்க பாருங்க, இந்த பாட்டை யாரும் 3 பேர் கெடுக்கிற, 45 மாணவர்கள் பாடுறது 3 பேர் வயசாயே தெரியல, நிப்பாடுறாதா 3 பேர் அப்படின்னாரு. நான் என்ன நினைச்சிட்டேன், அவர் வேற யாரையும் சொல்றாரு நினைச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணாரு, திரும்பி பாட சொல்றாரு. திரும்பி அந்த 3 கட்ட குரல், அந்த பிச்சு, அந்த வாய்ஸ் சரியா போகல, மறுபடியும் திட்டுறாரு. சரி, அப்பவும் நினைச்சிருக்கேன் அவர் நம்மளை சொல்லல அப்படின்னா. இப்ப கண்டுபிடிக்கிற பாருங்க என்ன பண்ணாரு, இந்த சைடு 15 பேர் பாடுங்கன்னாரு. சூப்பரா பாடிட்டாங்க. அடுத்து நடுவர் 3 பெஞ்சு பாடுங்கன்னாரு, அவங்களும் பாடிட்டாங்க. நடுவர்களே, உங்க சைடு வருது. அடுத்து போய் எங்க சைடு நாங்க தான்.
இப்ப நீங்க 3 பெஞ்சு பாடுங்கன்னாரு. அங்கதான் 3 திருட்டு போயிருக்காங்க அப்படின்னாரு. பாடி முடிச்சோன்னு யாரடா இருக்கும் அப்படின்னு இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாருன்னு ஒவ்வொரு பெஞ்சா பாட வச்சாரு. சரி, முதல் பெஞ்சு பாடி முடிச்சாங்க, ரைட்டு. அடுத்த பெஞ்சு நாங்க இருக்கோம். அடுத்த பெஞ்சு பாடுங்கன்னாரு. 3 வயசு 3 வகையா இருக்குது, தனித்தனியா பாடுறா அப்படின்னாரு. அப்பதான் தெரியுது நம்முடைய வாய்ஸ் சரியா இல்லைன்னு. நிக்க வச்சு அவ்வளோ திட்டா நடுவர்களே. கடைசி அந்த விழா அந்த பாட்டு வகுப்பு முடிஞ்சிடும் போது எங்களை நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் என்னுடைய வாய்ஸ் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, மன்னிச்சுங்க அப்படின்னு. ஆனா நடுவர்களே நீங்க பாடிருக்கீங்களா? நான் பாடியிருக்கேன். ரெங்கையா சார் தான் என்னை பாடலாம் வச்சு பார்த்தாரு. ரைட். எப்படி இருந்துச்சு உங்க வாய்ஸ்? ஹார்மோனியம் பெட்டியை கொண்டு வந்து வச்சாரு ஒரு தடவை. சரி, வச்சு பாடுங்க சார்னாரு. சரி, பாடினேன். ஹார்மோனியம் ஒரு பக்கம் முடிச்சு நான் ஒரு பக்கம் போனேன். பாத்தீங்களா? அத நடுவர்களே நான் எப்பவுமே வித்தியாசமான பாதையில போறேன். சூப்பர் நடுவர்களே. பார்த்தாரு ரெங்கையா சார். அதனால நீங்க சூப்பர் நடுவர் பேர் வாங்கி இருக்கீங்க. ஹார்மோனியம் பெட்டியை கொண்டு வர்றது இல்லை. ரைட். மிக்க சந்தோஷம் நடுவர்களே. இப்பொழுது கொஞ்சமா என்னுடைய பாயிண்ட்ல போயிடட்டுமா? போயிருங்க. இப்போ குடும்பம்னா என்னன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். ஒரு குடும்பம் என்றால் என்ன? ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்க இவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அன்பை பரிமாறுகின்ற ஒரு கூடம்தான் ஒரு குடும்பம். ஆனா இன்று குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கின்றதா தனி குடும்பமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக தனி குடும்பமாகத்தான் இருக்கிறது. நடுவர்களே சொல்லுங்க. நான் இன்று காலையில ஒரு பட்டிமன்ற சிறப்பாக பேசக்கூடிய அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு கேட்டேன், அம்மா நீங்க இந்த பெண்கள் இன்னைக்கு பேசுங்களான்னு. சார் அவங்களும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஒரு குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்கள் தான் சார். பெண்கள் இல்லை என்று சொல்லவில்லை, பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் ஆண்களே தான் அப்படின்னு சொன்னாங்க. நடுவர்களே இங்க பாருங்க, எதிரணியில பாருங்க, யாராவது ஒரு பெண்ணா இருக்காங்களா? இல்ல. அப்ப நீங்க இப்பவே தீர்வை சொல்லிட்டு போயிடலாம். இங்க பாருங்க எவ்வளவு ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்கள் நடுவுநிலைமை தவறாத நடுவர் என்றால் எங்கள் பக்கத்து தீர்ப்பை சொல்ல வேண்டும். என்னுடைய வாதம் ஒரு 4 கருத்துக்களை மட்டும் முன்வைத்து நான் விடைபெற்றுடைய நடுவர்களே. என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை நான் எப்படி சொன்னேன், எப்படி இருக்கணும் அப்படின்னு. குடும்பம் என்பது ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோம். இப்போ நான் கேட்கிறேன், ஒரு வண்டிக்குன்னா 2 சக்கரம் இருக்கணும். ஒரு சக்கரம் ஓடலைன்னா நிச்சயமா அந்த இலக்கை போய் அடைய முடியாது. அது போல நடுவர்களே, ஒரு பறவை அப்படின்னா 2 சிறகுகள் இருக்கும். ஒரு சிறகில் அடி அந்த பறவை பறக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு குடும்பம் என்ற சொல் வருகின்ற பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து நடத்துவதுதான் ஒரு குடும்பம். அப்ப அப்பேற்பட்ட குடும்பத்துல நாங்க எங்கள் அணி ஆண்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பெரும் பங்கை ஆற்றுறோம் அப்படின்னா, அதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்லி உங்களை நிரூபிக்கிறேன். நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். இப்போ இந்த ஊர்ல ஒரு தேர்வு திருவிழா நடக்குதுன்னு வச்சுங்க நடுவர்களே. ஒரு குழந்தையை தூக்கி ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடுப்புல வச்சுக்கிட்டு அங்கா பாரு சாமி அங்கா பாரு சாமி அப்படிவாங்க. அந்த அம்மா சொல்லுகிறார், நான் பார்க்கிற உலகத்தை நீயும் பார் என்று அந்த தாயானவள் அந்த குழந்தை சொல்றார். இதே ஒரு அப்பா என்ன தெரியுமா செய்வாரு, அந்த குழந்தையை தனது தோளில் தூக்கி நான் பார்க்காத உலகத்தை மகனை நீ பார் என்று சொல்லுகிறார். அப்பா உயர்ந்தவர், அப்பா உயர்ந்திருக்கிறார். அந்த குழந்தை பெரியவளாக வளர்ந்து ஒரு 35-40 வயசுல அவனே ஒரு தந்தையாக மாறுகின்ற பொழுது அப்பாவை நினைப்பான், ஒரு சாமி நம்மை தூக்கி இன்னொரு சாமியை பார்க்க வச்சது. நடுவர்களே, தன்னால் எந்த உயரத்தை அடைய முடியவில்லையோ தன் பிள்ளை அடைய வேண்டும் என்று விருப்பப்படுகிற ஒரு தந்தை தான், ஒரு அப்பா தான். ஆகவே நீங்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கணவன் ஒரு சொல்லியிருக்காங்க, கணவனுடைய வருமானம் குடும்பத்துக்கு மிக முக்கியம். கணவன் கஷ்டப்பட்டு சோறு போடுவானா, ஆனா மனைவி அதை இஷ்டப்பட்டு கூறு போடுகிறார். ஆமா, அப்படிதான் இன்றைக்கு இருக்குது. அம்மாவின் உழைப்பு அப்பாவின் உழைப்பு வியர்வையாய் வெளிப்படுகிறது, அம்மாவின் உழைப்பு கண்ணீராய் வெளிப்படுகிறது என்று சொல்லுகின்றார். ஒரு ஆணுடைய உழைப்பு நடுவர்களே சும்மா இல்ல. ஒரு குடும்பத்தில் பெரும் முக்கிய வகிப்பது ஆணுங்கிறமா. இங்க ராணுவத்தை செல்லக்கூடிய ஒரு இளைஞர் என்ன செய்யறான் அப்படின்னா, தினம் 100 ரூபாய் ஏடிஎம் கார்டுல பணம் எடுக்கிறான். அப்ப அங்க உள்ள மற்ற ஆண்கள் சொல்றாங்க, ஏப்பா உனக்கு 3000 ரூபாய் 5000 ரூபாய் தேவைன்னா மொத்தமும் காடை உருவி 5000 எடுத்த வேண்டியான, ஏன்டா டெய்லி 100 ரூபாய் எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆர்வம் வேணும்னு சொல்லி நான் நடுவர்களே, நான் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் எடுக்கும்போது நான் இந்த ஏடிஎம் கார்டை எதோட லிங்க் பண்ணிக்கிறேன்னா என் மனைவியுடைய மொபைல் நம்பரோட இணைச்சிருக்கிறேன்.
அப்ப என் மனைவியானவர் நினைத்துக் கொள்ளுவாள், என் புருஷன் இந்த ராணுவத்துல இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டிருக்கான், இன்னும் உயிரோடு இருந்து அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறான், செத்து போகவில்லை. நான் ஒரு 100 ரூபாய் எடுத்தேன்னா மெசேஜ் யாருக்கு போகும் அப்படின்னா என் மனைவியுடைய மொபைலுக்கு போகும். அப்போ இந்த நாட்டை காக்கின்ற பணியிலையும் அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் யார் அப்படின்னா நிச்சயமாக ஆண் தான் நடுவர் அவர்களே. அதே போல ஆண்களுடைய உழைப்புக்கு இன்னொன்று சொல்ல நடுவர்களே, யாருமே சொல்லல, நான் கேட்கிறேன், ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறானா இல்லையா நடுவர்களே? நிச்சயமா வெளிநாடுகள்ல நிச்சயமா இந்த ஊர்ல ஒரு அல்ல 2 பெண்கள் போயிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் அதிக எண்ணிக்கையில வெளிநாட்டில் சென்று ஆடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறான், ஒட்டகம் மேய்க்கிறான். எதுக்காக மேய்க்கிறான்? தன் குடும்பத்துடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு, தன் மகளுக்கு ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, தான் ஒரு வீட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, அந்த குடும்பத்தை உருவாக்குவதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறான் வெளிநாட்டில். ஆகவே இந்த நீங்க பாயிண்டை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர்களே. வெளிநாட்டில் சென்று எவ்வளவு சித்திரவதைப்பட்டாவது தன் குடும்பத்திற்காக மாதமான பணம் கொடுக்கிறானே, அந்த ஆணுடைய உழைப்பு ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சியிலே முன்னேற்றத்துல மிக முக்கிய பங்கா இல்லையா? நிச்சயமா முக்கிய பங்காக இருக்கிறது. அடுத்தபடியாக இப்ப 4 பெண்கள், இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க நடுவர்களே. இப்ப 4 பெண்கள் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா எதை பத்தி பேசுவாங்க? அவங்க அந்த புடவை, ஆமா, இல்ல உக்ரைன் போரை பத்தி பேச போறாங்களா, இல்ல பெட்ரோல் விலையை பத்தி பேச போறாங்களா? இல்ல தன் கணவனை குறை சொல்லி கொண்டுதான் பேசுவார்கள். எந்த ஆணாவது இங்க கேட்கிறேன் நடுவர்களே, தன் மனைவியை குறை சொல்லி வெளியில பேசுவார்களா? இல்ல 4 ஆண்கள் சேர்ந்து என் மனைவி இப்படி பண்றா, இவ்வளவு மோசமா நடந்துக்கிறா அப்படின்னு யாரும் சொல்றதே இல்ல. ஆனா பெண்கள் தான் எனக்கு வாய்ச்சதை உனக்கு எப்படி தெரியுமா அப்படின்னு எப்படி சொல்லுவாங்கிறத அடுத்த ஒரு நிகழ்வுல சொல்லுங்க. சாப்பிட்டாரான்னு கேட்டா அது போட்டுக்கிட்டு போயிடுச்சு. அதுதான் நடுவர்களை இப்ப சொல்றேன். என்னுடைய நண்பர் தன் மனைவியை உயிருக்கு உயிரா நேசித்தார். ஆரம்பத்துல பார்த்தோம்னா அந்த இணக்கம் நெருக்கமாக இருந்தது. ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் அவர் வீட்டுக்கு போனேன் நடுவர்களே. போனேன், அவர் இல்ல, என் நண்பர் இல்ல. நான் அவருடைய மனைவி இருந்தாங்க, எங்கம்மா என் நண்பர் கேட்டேன். அவங்க சொன்னது அது இப்பதான் போனுச்சு. என்னடா யாரடா சொல்றாங்க, ஏமா அவர் எப்பமா வருவாரு? அது எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகும். ஏதோ அவங்க வீட்டு நான் எது சொல்லுது. சரி, கடைசியா ஒரு கேள்வி கேட்டேன் நடுவர்களே. அம்மா அவங்க வீட்டுக்காரு என்னம்மா பிரியமா சாப்பிடுவான்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அது எதை போட்டாலும் மேயும். அப்போ எல்லாம் ஒண்ணு தப்பா நினைக்காது, சொந்த அனுபவங்கள்ல இருந்து பேசுறது இல்ல. நண்பர்களுடைய வீட்டு நடந்தது. எவ்வளவு அந்யோன்யமா இருந்த நட்பு, அந்த தோழமை, அது பாசம், அன்பு இன்னும் ஒரு 10 ஆண்டுகளை எப்படி மாறுதுக்கா பாக்குறேன். ஒரே ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷத்தை சொல்லி முடிக்க நடுவர்களே. நண்பருடைய வீட்டுக்கு போறேன். நான் இங்க இருந்து போறேனே, நண்பர் என்னை பார்த்து ஆறல் தழுவி இங்கிருந்து வர இருக்கிறார். உடனே மனைவி உள்ளே கேட்கிறாங்க. சொல்ற நடுவர்களே, நண்பரு அடியே என் நண்பன் வந்திருக்கிறான், டீயை போட அப்படிங்கிறார். அந்த அம்மா என்னை யாரும் பார்க்கல. அந்த அம்மா போய் என்ன பண்ணுது அப்படின்னா தீப்பெட்டியை பத்த வைக்கிறாங்க. தீப்பெட்டி பத்தல. உடனே என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பண்றாரு இவர் தெரியல, டீயை போட அப்படிங்கிறாரு. உடனே இந்த அம்மா என்ன சொல்றது, சனியனே அப்படின்னுச்சு. எனக்கு நடுவர்களே நான் நடுங்கி போயிட்டேன். என்னங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் டீயே கேட்கல, நீங்க ஏங்க போட சொன்னீங்க பாருங்க, உங்க ஒய்ஃப் சனியனை என்னை திட்டுறாங்க அப்படின்னே. ஃப்ரெண்டு அவங்க ஒண்ணுன்னே சொல்லல, என்னையே சொல்ற அப்படின்னு அவரை சொன்னார். சரி, ஓ அப்படியா, சரி அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குச்சி ஒடிஞ்சு வச்சு போல 2வது குச்சி எடுத்து பத்த வைக்கிறாங்க நடுவர்களே. அதுவும் பத்தல, மறுபடியும் சனியனை அப்படின்னாங்க. நம்ம நேரம். அப்ப நான் என்ன சொன்னேன், நண்பா முதல்ல சொன்ன சனியும் உனக்கு, 2வது சொன்ன சனியும் யாருக்கு? எனக்கு. அதனால உங்க டீயே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறின நடுவர்களே. அடுத்தபடியாக இன்னும் ஒரு சில கருத்துக்கள் மட்டும். இந்த ஆணுடைய தியாகம் இருக்கிறது, நினைச்சு பாருங்க. இப்ப ஒரு வீட்டுல 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கு, அல்லது 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா எந்த ஆணும் அக்காவை வைத்துக் கொண்டோ அல்லது தன் வயதில் ஒத்த அல்லது அடுத்த வயதில் உள்ள தங்கையை வைத்துக் கொண்டோ நிச்சயமாக திருமணம் செய்வதே இல்லை. எப்படியாவது நாம கஷ்டப்பட்டாவது தன் தங்கை தன் அக்காவை திருமணம் செய்து முடித்த பிற்பாடுதான் இன்று ஆணுடைய திருமண வயது 21 இருந்தாலும் ஒரு ஆண் திருமணம் செய்கின்ற பொழுது தற்பொழுது 30 வயது 31 32 கடந்து விடுகிறது. உண்மையா இல்லையா என்பவர்களே? எந்த அளவுக்கு அவன் குடும்பத்திலே உழைத்து தன் வாழ்வையை தியாகம் செய்து தலையெல்லாம் நம்ம தலைமாதி ஏற்கனவே சொட்டையெல்லாம் விழுந்த பிற்பாடு திருமணம் செய்யும் நிலைக்கு ஒரு ஆண் தள்ளப்படுகிறான் என்றால் அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். தன் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் தன்னை ஒரு மெழுகுவர்த்தியாக உருக்கிக் கொண்டு தன் குடும்ப வளர்ச்சிக்கு அயராது தன்னை தியாகம் செய்து வருகிறான். கடைசியாக ஆணுடைய மன வலிமையை சொன்னோம். உடல் வலிமை பெண்களை விட இயற்கையாகவே ஆண்களுக்கு வலிமை கூட.
ஆகவேதான் பெண்களை வந்து வீக்கர் செக்ஸ் அப்படி என்று சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே பெண்களை விட ஆண்களுக்கு வந்து அந்த வலிமை கூட. எப்படி சொல்றோம் அப்படின்னா, தன்னுடைய இல்லத்திலே ஏதேனும் ஒரு துக்கம் ஏற்பட்டால், துயரம் ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் அவன் பெண்களை போல அழுவதே கிடையாது. அனைத்து வழியையும் தாங்கிக் கொண்டு அந்த குடும்பத்தை எப்படி மேல்நிலை கொண்டு வருவது என்பதை பற்றி தான் அவனுடைய அனைத்து சிந்தனைகளுமே இருக்கும். ஆகவே நடுவர்களே, நீங்க இவற்றையெல்லாம் உள்வாங்கி நிச்சயமாக ஒரு குடும்பத்துல, ஒரு முன்னேற்றத்துல, ஒரு வளர்ச்சியில மிக முக்கிய பங்கை யார் தான் ஆற்ற முடியும் அப்படின்னா ஆண்கள் தான் ஆற்ற முடியும். நீங்கள் ஆண்கள் தான் ஆற்றுகிறார் என்ற நல்ல தீர்ப்பை தந்து எங்களுக்கு நெஞ்சிலே பாலை வார்க்குமாறு நடுவர்களை மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்கள் அணியை அப்படியே தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. அருமையான கருத்துக்களை சொன்னார். அப்பா என்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கங்க. அம்மாவை பத்தி தான் காலங்காலமா பேசிட்டே இருக்கோம். ஆனா அப்பாவுடைய தியாகம் தெரியலன்னு சொன்னார். அவனுடைய பொருளாதாரத்தையே தூக்கி நிப்பாட்டுறது யாருன்னா வெளிநாட்டுல வேலை செய்யற நம்ம ஊர் ஆளுங்க தான். அவன் வந்து வெள்ளக்கொள்ளைன்னு எடுத்துட்டா இங்க 10 பேர், அரையப்பட்டினா 10 பேர், சிலட்டூர்ல 100 பேர் இருப்பாங்க. அவ்வளவு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கான். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ இறந்த நேரத்துல சிங்கப்பூர்ல வச்ச பிளக்ஸ் பேனரை விட நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல வச்ச பிளக்ஸ் பேனர் தான் ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டா அவர் நம்ம தமிழர்களுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்து அங்க வேலை கொடுத்தாரு. அதனால லீ குவான் யூவை அவ்வளவு கொண்டாடினாங்க. சிங்கப்பூர்னால நம்ம நாட்டுடைய பொருளாதாரமே உயர்ந்துச்சு. அதுக்கு யார் காரணம்? ஆண்கள் தான் காரணம். தன்னுடைய தங்கச்சிக்கு திருமணம் ஆகலைன்னா அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யறான். 25 வயசு அதுல இருந்து காத்துக்கிட்டு இருந்து 32 வயசுல கல்யாணம் பண்றான். தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் முடியுதோ அப்பதான் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்ப இப்படி ஒரு அருமையான இந்த பந்தத்துக்கு ஆண்கள் அதிகமா காரணமா இருக்குங்க. தெரியல வெளியில அப்படின்னு ரொம்ப அழகா சுட்டி காமிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் பெண்கள் அணி. பெண்கள் அணியினுடைய 2வது பேச்சாளராக வரக்கூடிய அருமை நண்பர், இனிய நல்ல ஒரு வாசகர், ஆலங்குடி இலக்கிய பேரவையினுடைய செயலாளர், வாசகர் வட்டத்தினுடைய தலைவர், இல்லை இடைவிடாது போராட்டம் நடத்தி இடைவிடாது வேண்டுகோள் வச்சு இன்னைக்கு ஆலங்குடி நூலகத்துக்கு 2 கோடி ரூபாயில ஒரு அறிவுசார் மையத்துக்கு அனுமதி பெற்று தந்ததில் அவருக்கு நிறைய பங்கு இருக்கு. அப்படிப்பட்ட இனிய நண்பர் பாபுஜான் அவர்கள் பெண்கள் அணிதான், பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு என்று பேச வருகிறார். அவரை நீங்கள் கரவொலி எழுப்பி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். எம்மொழி செம்மொழி, அது உலகின் முதற்மொழி. அன்னை தமிழை வணங்கி என் உரையை துவக்குகிறேன். நடுவர் அவர்களே, அந்த தலைப்பு என்னன்னு ஒரு தடவை சொல்லுங்க. தலைப்பு கேட்பதான் வர்றார். குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரும்பங்கு வகிப்பது ஆண்களே பெண்களே. இதுதான் என்ன, திரும்ப சொல்லுங்க. குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரும்பங்கு வகிப்பது ஆண்களே பெண்களே. நல்லா கேட்டுக்கங்கப்பா. குடும்ப முன்னேற்றத்திற்கு தான். ரைட்டு. ஊர் வளர்றதுக்கு, உலகம் வளர்றதுக்கு இந்தியா வளர்ந்துருச்சு, அந்நிய செலாவணி வந்துருச்சு, இதுக்கெல்லாம் இங்க பேச்சுக்கு வேலை இல்லை. ஓஹோ, உங்கள் அதையெல்லாமா கேட்டோம். அந்நிய செலாவணி வந்து கொட்டுது. அங்கே நண்பர் ஒருத்தர் நல்லா பேசினார். எச்சம் டெய்லி போய் 100 ரூபாயா தான் எடுப்பாராம். ஏய்யா, ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் போட்ட வேண்டியதாங்க 4 தடவை. 100 ரூபாய் எடுத்து எதுக்கியா? அப்ப அங்கிட்டு கைதட்டு 4 பூரா இங்கிட்டு மாறிடுச்சு. என்ன சொல்ல வர்றாரு அவரு? நாட்டுக்கு உழைக்க போனாராம். 100 ரூபாய் எடுத்தா தான் மனைவிக்கு தெரியுமா? அந்த மனைவி கேட்கும், 100 ரூபாய் என்ன நடுவர் அவர்களே, இதெல்லாம் ஒரு பேசுறது கொஞ்சம் பார்த்து பேசணும், இல்லாட்டி அவருக்கு பிடிக்காது. நீங்க பேச. நடுவர் அவர்களே, நீங்க எவ்வளவுதான் புகழ்ந்து பேசினாலும் தீர்ப்பு கரெக்டா இருக்கும். ரொம்ப நடுவர் அவர்கள் தீர்ப்பு கரெக்டா தான் சொல்லுவார். அதான், ஏன்னா நாங்க பிராக்கெட் கரெக்டா போட்டோம், ராணுவம் மாதிரி. அப்படி இந்த பக்கம் ஒரு பெண்களை வச்சு அடைச்சிருக்கோம், இந்த பக்கமும் பெண்களை வச்சு அடைச்சிருக்கோம். நீங்க அங்க தப்பி போகாம இருக்கிறதுக்கு அங்கே ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம். ஆக நாங்க 4 பக்கமும் பிராக்கெட் போட்டுட்டு தான் சார் பேசுறோம். நீங்க சொல்லாம போயிருவீங்களா? அங்க உட்கார்ந்துருக்கவங்க யாரும் தெரியுமா? எல்லாம் 100 நாள் வேலை ஆக்குறவங்க. தொலைச்சு ஏதாவது பிரச்சனை? அதுதான் நாங்களும் சொல்ல வர்றோம். எல்லாம் எங்க அன்பு தாய்மார்கள்.
கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து வச்சுக்கோ, ஏன்னா ஆமா. தீர்ப்பு வரைக்கும். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்குது. சரி. ஆம்பளை புள்ள பிறந்தா ஒண்ணு சொல்லுவான், ம். பொம்பளை புள்ள பண்ண பிறந்தா ஒண்ணு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஒரு கவிஞன் சொன்னா, இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? ஆண்கள் பிறந்தால் இனிப்பையும் பெண்கள் பிறந்தால் சலிப்பையும் பரிமாறுகிற தேசமாக இந்த தேசம் இருக்குன்னா. அது ஏதோ ஒரு கவிஞன், ம். அவருக்கு ஒண்ணு விவரம் பத்தல. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? பொம்பளை பிள்ளை பிறந்தவண்ணே மகாலட்சுமி பிறந்தே மகாலட்சுமி வந்திருக்குது என் குடும்பத்துக்கு. லட்சுமி வந்திருக்கு, லட்சுமி வந்திருக்கு. ஆக இல்ல, ஒரு விஷயத்த நல்லா கேளுங்க. இதே ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுவான் தெரியுமா? எப்படி பிறந்திருக்கான் பாரு, மொழிய பாரு, அப்ப மாதிரி திருட்ட மொழி முடிச்சுட்டு ஆம்பளை பிள்ளைக்கு இப்படி சொல்லுவான். இதை மட்டுமா சொல்லுவான்? இன்னொன்னு சொல்லுவான், கொல்லிவாட உள்ள வந்துருச்சு. எதுக்கு பிறந்து வந்துச்சு? கொல்லிவாட. சிங்கக்குட்டி பிறந்துட்டான், பின்னாடி எல்லாத்தையும் அடிச்சு தின்னுருவான். அவ்வளவுதான். ஆமா. ஆக பிறப்புலையே நாங்க முதல்ல பெண்கள் லட்சுமியா தாயா வந்து நிக்கிறோம். ஓஹோ. கடவுள் வரம் தந்து பிறந்தா மகன், கடவுளே வந்து பிறந்தா பெண். புரிஞ்சுக்கங்கய்யா, கடவுளே வந்து பிறந்தாராயா மக. அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னா, ஆண்கள் பிறந்தால் வாரிசு, பெண்கள் பிறந்தால் அது அந்த குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிற பரிசுன்னா. அருமை அருமை. பாருங்க, வாரிசு எங்க டீம் எல்லாம் அது வாரிசு அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிடும். அடாடா, அது பரிசு. எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க அந்த கவிஞர். இப்படி பெண்களை எடுத்தவனையே பாராட்டுற மாதிரி தான். பழைய மொழி ஒண்ணு உண்டு, புதிய வரலாறு மறந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஆமா. இப்ப புதிய மொழி புதிய வரலாறு எல்லாம் வந்துச்சு. அப்ப குழந்தை பிறந்தவன சொல்லுவான், 5 பொண்ணு உள்ள பிறந்தா அரசனா ஆண்டியா வாங்குவான். 5 உள்ள பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அரசனா ஆண்டியாவான். இப்ப அதெல்லாம் இல்ல நடுவர் அவர்களே. இல்ல, நாங்க இந்த கிராமத்துக்கு கணக்கெடுக்க போகும்போது பாப்போம், 5 பிள்ளை பிறந்திருக்கும் பொண்ணு, 6வது ஒரு பொண்ணு பிறந்திரும். அது போதும் பொண்ணுன்னு வைப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு பொண்ணு பிறந்திருக்கும். இப்ப எத்தனை பொண்ணு பிறந்தாலும் சரி, முன்னாடி பொண்ணு பிறந்தா தான் அரசனா ஆண்டியாவான். இப்ப 5 பொண்ணு ஒரு குடும்பத்துல பிறந்தா ஆண்டியும் அரசனாவான். இது புதுமொழி, இது வரலாறு. பெண்கள் அப்படியா இருக்காங்க. இப்ப கண்டுபிடிச்சிருக்கிய. ஆமா, சும்மா இல்ல தம்பி. நடுவர் அவர்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். இடையில அப்படி வந்து போகுது இல்ல. நடுவரே தம்பின்ட்டாரு, அவர் பெரிய பேச்சாளர் தான். அட, நான் இந்த பக்கம் சொல்லி வர்றேங்க, நீங்க இடையில உடனே டக்குன்னு புரிஞ்சு திருப்பி இப்ப மாத்திராதீங்க. சரி, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. எல்லா வகையிலையும் குழந்தையை மட்டுமா பாராட்டி ஒரு தாய் வளர்க்கிறான். அடாடா, தன் கணவனுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்கிறார். அவ்வளவு பணிவிடைகள். ஆமாம். அலுவலகத்திற்கு செல்ல வேண்டுமா, அதற்கான பணிவிடைகள். காலையில் அதிகாலையிலே எழுந்து மகனுக்கு செய்து, மகளுக்கு செய்து, கணவனுக்கு செய்து, கணவனுடைய தாய் தந்தையருக்கு செய்து, பார்த்து செய்து, அவரையும் வேலைக்கு அனுப்பி, தானும் எது ஒரு வேலைக்கு, அலுவலக வேலையாகவோ விவசாய வேலையாகவோ அல்லது கம்பெனி வேலையாகவோ அல்லது 100 நாள் வேலையாகவோ ஏதோ ஒரு வேலையாக இன்றைய பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா? நிச்சயமா. குடும்பத்தினுடைய பாரத்தை அப்படியே தலையில ஏந்துக்கிறாங்க. எல்லாம் பாரத்தை சுமந்துட்டு சாயங்காலம் கொஞ்சம் குடும்ப விளக்கு பார்த்து தப்பா என்ன, அதை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குடும்ப விளக்கு நாம போட்ட எதிர்நீச்சல்னால அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. 3 முடிச்சு வந்துச்சு, அப்புறம் வேற என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்பப்போ பாக்குறது பாண்டியன் ஸ்டோர். ஆமா, சும்மா இல்ல சார், பெரிய ஸ்டோரே இருக்கு. இங்க எல்லா ஸ்டோருமே இருக்கு. ஆமா. ஆக ஒரு பெண் என்பவள் தன் கணவனுக்கு, ஆனா பாண்டியன் ஸ்டோர் பூரா சிவகங்கையில பிளாட் வாங்கிட்டாங்க, தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அப்படியா? ஆமா. நடுவர் அவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. நடுவர் அவர்களே, தெரியுது. எப்படின்னா தொடர் பாக்குறதுலாம் இல்ல, தப்பா நினைக்கப்படாது. அப்பப்ப போகும்போது விளம்பரம் போடுவாங்க. அதுல அந்த டீம் பூரா விர்க்ஷா கார்டன்ல பிளாட் வாங்கிருப்பாங்க. எங்க பெண்கள், அவர் சொல்றாரு, ஆண்கள் எல்லாம் மெழுகுவத்தியா உருகி போனாலாம். அட, உருகிறது யாரையா? எல்லாம் நம்ம உருகுறோமா, அவங்க உருகுறாங்களா?
பெண்கள் அல்லவா உருகிறோம், பெண்கள் அல்லவா நாம் உருகிறோம் மெழுகுவர்த்தியாக. அப்படி உருகி ஒரு 1000 வாட்ஸ் LED பல்பு போல அந்த குடும்பத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிறோம் நடுவர் அவர்களே. நிச்சயமா நீங்க நம்ம சாதாரணமா சொல்றீங்க, 1000 வாட்ஸ் LED பல்பு மாதிரி வெளிச்சம் பாய்ச்சிரும். என்ன சும்மாவா? சும்மாவா? அதனாலதான சொன்னான் வள்ளுவன், பெண்ணின் பெருந்தக்க யாவுளை என்று சொன்னான். பெண்ணினுடைய பெரிய விஷயம், பெண்ணை விட மிக சிறந்தது எது என்று சொன்னான். இன்னொரு குறள்ல ரொம்ப அருமையா சொன்னார்ல, சொல்லுங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதான். நீங்க இங்க வந்து ரொம்ப ஏதோ பண்றீங்க, என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாய் வந்து அப்படி தாய் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுவோம். ஆமா, 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி அப்படி வெளிச்சத்தை தர்றாங்க. ஆக பெண்ணாய் பிறந்த மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா சொன்னானா இல்லையா கவிமணி தேசிய விநாயகம்? பெண்ணாய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? ஆம்பளையா பிறக்கிறதுக்கு மாதவம் செய்யும் அவர் சொன்னார். எங்க தலைமை ஆசிரியர் சொன்னார், ஆண்கள் எல்லாம் வெளிநாட்டிற்கு சென்று மிக சம்பாதித்து கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். குடும்ப மகிழ்ச்சிக்கு எதியான்னு சொன்னா நீ ஆம்பளை போய் வெளியே சம்பாதி. இங்க நம்ம ஊர்லயே இருக்க வெள்ளக்கொலையிலேயே ஆம்பளை புள்ள சிங்கப்பூர்ல இருக்காரு, இங்க பொம்பளை புள்ள ஆரையா இருக்கு. இருக்குதா இல்லையா? என்ன பெண்கள் இங்க சம்பாதிக்காம இருந்துடுறாங்களா? ஆண் மகன் அங்கே போய் சம்பாதிச்சுட்டான்னு இங்க எல்லாரும் சும்மா உட்காந்துடுறோமா? விவசாயத்தை பார்க்கிறோமா இல்லையா? நாட்டினுடைய முதுகெலும்பை நம்ம தூக்கி சுமக்கிறோமா இல்லையா? நம்மை விட மிக சிறந்தவர்களா ஆண்கள்? இல்லதானே? அடிங்கப்போ ஒரு பலத்தை கைத்தட்ட கொடுத்து பாராட்டுங்க. இப்பதான் கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஐயா எல்லாருக்கும் இல்ல நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க அது வின்சென்ட் சார் கூப்பிட்டு வந்த ஆள்கள். அவங்க எந்த நேரத்துல எப்படி மாறுறானே இப்ப தெரிய மாட்டேங்குது. ஆமா, அவர் கூப்பிட்டு வந்தாரு, உண்மையை தெரிஞ்சவன் என் பக்கம் கை தட்டுறாங்க. ஆக நடுவர் அவர்களே, நல்ல தாய்மாட்டு மிக கவனமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா. ஆமா, ஒரு இயக்குனர் ஒருவன் சொன்னான், ஒரு தொலைக்காட்சி பெட்டியிலே பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு இயக்குனர். அவர் சொல்லுகிறார், என்னுடைய கால நேரம் நான் இயக்குனர் ஆவதற்கு முன்பாகவே திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. நான் இயக்குனராக தெரு தெருவாக அலைந்து கொண்டிருந்தேன். என் குடும்பத்தை பார்க்க எனக்கு நேரம் இல்லை. என் மனைவி ஈட்டிய ஊதியத்தில் எனக்கு போன் பில் கட்டினால், வீட்டு வாடகை கொடுத்தால், எனக்காக உணவு சமைத்து போட்டால், எனக்காக எல்லா வேலைகளையும் செய்தால், குழந்தைகளை பார்த்து கொண்டாள். நான் இன்று தேசிய விருது பெற்ற ஒரு இயக்குனராக உங்கள் முன் நிற்கிறேன். ஆனால் நான் இயக்குனர் ஆவதற்கு முன்பாக என் குடும்பத்தை தூக்கி நிறுத்தியது என்னுடைய மனைவி என்று சொன்னானே அந்த இயக்குனர் வெற்றிமாறன். உங்களுக்கு நினைவிருக்கிறதா இல்லையா? ஆக ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்துவதற்கு அந்த பெண்ணால் முடிந்ததா இல்லையா? அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஒரு பெண் தான் காரணமாக இருந்தால் அல்ல ஆண்மகன் காரணமாக இருந்தான்? பெண்மகள் தானே காரணமாக இருந்தால். நீங்கள் எல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த ஐடி ஃபீல்டு, இந்த ஐடி ஃபீல்டுல முத இந்தியாவில் ஆரம்பிக்கிறப்போ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, அந்த அம்மா அவருடைய மனைவி தான் சீதனமாக கொண்டு வந்த நகைகளை கலட்டி கொடுத்து கம்பெனி ஆரம்பிக்க சொன்னார். அது பல்லாயிரம் கோடி சொத்தாக, பல்லாயிரம் கோடி கம்பெனியாக வளர்ந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கூட அந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் இப்பொழுது லட்சக்கணக்கில் சம்பளம் பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்திற்கு வழிகாட்டியாக இருந்தது ஒரு பெண்ணானா? சுதா பெண் தானே. ஆக பெண்ணால் வளர்ந்தது இல்லையா ஒரு குடும்பம்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இதுதான். இது மாதிரி நிறைய வைத்திருக்கிறோம். நிறைய வைத்திருக்கிறீர்கள். நிறைய உதாரணங்கள் உண்டு. பெண்கள் அடைந்து பேசணும், ஒரு பாட்டு பாடணும்.
அதற்கு கூட கேவனா என்ன வருமானம் பண்றது யாரு, குடும்பத்தை நடத்துறது யாரு, பாட்டு பண்ணாரு எங்காரு என்ன பாட்டு? சேர்த்த பணத்தை சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அது அந்த காலத்துல இருந்த அம்மாவை சொல்லியிருப்பாங்க போல. அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. அவங்க 600 தான் ஆக்குனாங்க. இவங்க 6 கோடி ஆக்கிடுவாங்க எங்கள் பெண்கள், இந்த காலத்து பெண்கள். ஓஹோ, என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க, அவ்வளவு டேலண்ட். ஆக மொத்தத்திலே எங்களுடைய பெண்கள் குடும்பத்தை நடத்துவதிலே வல்லவர்கள், மிக்க நல்லவர்கள். அவர்கள் குடும்பத்தை நடத்துவதிலே கல்வி, குழந்தைகளுக்கும் கணவருக்கும் கல்வி அறிவு கூட்டுவதிலே சில நுட்பமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதிலே சரஸ்வதியாய் விழுகிறார்கள். அருமை. பணத்தை மிச்சப்படுத்தி வீடுகள் கட்டவும், வாகனங்கள் வாங்கவும், நிலபுலன்கள் வாங்கவும் இந்த பெண்களே காரணமாக இருந்து லட்சுமியாய் ஜொலிக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் கணவன் சோர்வுபடாமல், குழந்தைகள் சோர்வுபடாமல் தைரியத்தை ஊட்டி வளர்க்கிற எங்கள் பெண்கள் தைரிய லட்சுமியாய் சக்தியாய் விழுகிறார்கள். சக்தி, ஆமா, எல்லாம் சும்மா இல்லப்பா, எல்லாம் அப்படி பல மாதிரி நாங்க இருக்கோம். ஆக மொத்தத்துல சொல்ல போனா நாங்க தான் பெஸ்ட், பீஸ்ட், கோல்ட், எல்லாமே நாங்க தான், கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம்ஸ் உள்பட நாங்க தான். நடுவரவர்களே, எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு ஆங்காங்கே நாங்கள் அடைத்து வைத்திருக்கும் அரண்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தீர்ப்பை வழங்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். இது உங்களுக்கான ஒரு அன்பு வேண்டுகோள் தான். அங்கே அவர்கள் கை தட்டுகிறார்கள். உங்களுடைய கைத்தட்டல் பலமாக இருக்கட்டும். நம் பக்கம் அதை வந்து சேரும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அருமை. பெண்களை பற்றி ரொம்ப உயர்வா பேசியிருக்கார். வீட்டிற்கு வருகிற பெண் தைரிய லட்சுமியாக இருக்கிறாள், அவள் எல்லா வளங்களையும் கொண்டவளாக இருக்கிறாள். ரொம்ப அற்புதமா பேசியிருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இங்க அணியில் பேசுவதற்காக ரொம்ப நேரமா ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாரமா லைப்ரரியில இந்த பத்தி படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவுன்னு ஒரு வாரமா அவர் ஒரு எம்பில் ஆராய்ச்சியே பண்ற அளவுக்கு புத்தகங்கள்லாம் எடுத்து படிச்சிருக்காரு. நண்பர் பாலசுப்ரமணியன் இப்போது அவருடைய நிறை உரையை ஆண்களே என்கிற அணிக்கு வழங்கி தருமாறு அன்போடு கேட்டு, அவரை கரவொலி எழுப்பி வரவேற்குமாறு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு. இப்ப நம்ம அற்புதமா நம்ம மதிப்பு மரியாதைக்குரிய கருப்பையா சார் பேசினாரு. என்ன பேசினாருன்னா, அன்றைய போல அல்ல பெண்கள், இன்று நாங்களாம் அடுப்புதும் பெண்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது உண்மைதான். இப்ப இன்னைக்கு உள்ள ஒரு பெண் என்ன பண்றானா, ஒரு வீரமா பேசினா ரொம்ப. அந்த பெண் என்ன சொன்னானா, நாங்களாம் அன்றைய காலத்துல போல அடுப்புதும் பெண்கள் அல்ல, நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் பிறந்த பூவையரில் என்று நிமிர்ந்து நடை போட்டு வந்து நாங்கள் அடுப்பு ஊத மாட்டோம் என்று ஸ்டவ்வ பத்த வச்சாங்களாம். இதுவா பெருமை? ஸ்டவ் அங்க நெருப்பு பிடிக்கல. அப்ப என்ன ஆச்சுன்னா, அங்க கேஸே ஆன் பண்ணல. அந்த அவசரத்துல அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். ஒரு பழமொழி உண்டு, பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். ஆனா அதுக்கு பொருளே வேற. நடுவரவர்களே, பெண் புத்தி பின் புத்தி என்பது என்னவென்றால், ஒரு பெண் என்பவள் தன்னுடைய எதிர்காலத்தில், நிகழ்காலமா இருந்தாலும் எதிர்காலமா இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய என்ன நடக்கும் என்று தன்னுடைய பதிலை அளிப்பவள் தான் அந்த பெண் புத்தி. பின்னாடி வர்றத சொல்லக்கூடிய அதன் பொருள் அதுக்கு. ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு இப்ப சொல்ற முன்னேற்றம் சொல்லி சொல்றாங்க. சில குடும்பங்களுக்கு போனோம்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு மாமியார் சண்டை, மருமக சண்டை ஒரு சைடு இருந்தாலும், இன்னைக்கு உள்ள அன்றைக்கு ஒரு வீட்டுல வெளியில போய் நல்லதை பண்ண முடியல அப்படின்ட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாவுல கோலம் போடுவாங்க. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். காரணம், நம்ம வெளியில போய் 4 பேருக்கு ஒரு உயிரினம் நல்லது செய்ய முடியல, நம்ம வீட்டுல அந்த கோலத்தை முடியனாலும் 4 உயிரினங்கள் வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக அன்று கோலங்கள்ல ஆனா இன்றைக்கு பெண்கள் என்ன நினைச்சா பெரிய அலங்கோலமா இருக்கு. அது அன்னைக்கு இருந்த கோலமாவு, அன்னைக்கு இருந்த கோலமாவு அரிசி கோலமாவு. இன்னைக்கு செத்து எறும்பு இல்ல கோலமாவு, இன்னைக்கு கல்லு கோலமாவு. அது எறும்பே வராது கிட்டத்துல. அது உண்மையில எறும்பே காணோம், எல்லாம் செத்து போச்சு. அதுல நிறைய கலர் பொடி வந்துருச்சு. கலர் பொடியா? சரி. அப்ப இன்னும் ஃபுல்லா எறும்பே இந்த பக்கம் வராது.
அப்ப இது ஏன் சொல்றேன்னா வள்ளுவரோட இப்ப இன்னைக்கு நிறைய இதுல பார்த்தோம்னா இப்ப யாராச்சும் அங்கேருந்து வர்றான்னு வச்சுக்கோங்களேன், நடுவர்களே வீட்டுக்கு வரும்போது அங்கேருந்து யாரோ ஒரு விருந்தாளி வரும்போது என்ன பண்ணுவான் அந்த காலத்துலலாம், இந்த பாரு நம்ம அண்ணன் வர்றாங்க, நம்ம அக்கா வர்றாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பாசமா கூப்பிடுவாங்க இருக்கிறாங்க. ஆனா சில பேர் இன்னைக்கு விதிவிலக்கா எப்படி இருக்கிறானா, யாரு வந்துட்டானா, ஏன் தான் இங்க வந்தானா, ஆனா சொல்ல மாட்டாங்க. அந்த பார்வையில தெரியும் நடுவர். அதை வள்ளுவர் அற்புதமாக சொல்லுவார், மோப்ப குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குலையும் விருந்து என்பார். ஏன்னா அனிச்சம் கூட நோர்ந்து பார்த்தாத அது வாடுமா, ஆனா ஒரு விருந்தினர் அங்கேருந்து நம்ம முகம் சுழிச்சு பார்த்தாவே அந்த விருந்தினர் வாடுவார் என்பதை ஒரு அற்புதமாக வள்ளுவர் சொல்லியிருப்பார். இப்ப நம்ம சாரு போல அற்புதமா சொன்னாரு. என்ன சொல்றாங்க, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணின் திண்மை உண்டாக பெரும் சொல்லி ஒரு குறள் சொன்னாரு. இன்னொரு குறள் சொல்ல முயற்சிச்சாரு, ஆனா வல்ல. அந்த குறள் என்னவா இருக்குன்னு என்ன ஒரு கேள்வி என்னன்னா, தெய்வந்தொழால் கொழுநன் தொழுதல் வாழ் பெய்யன பெய்யும் மழை. இன்னைக்கு அந்த தெய்வந்தொழால் கொழுநன் தொழுதல் வாழ் பெய்யன பெய்யும் மழை. ஒரு கணவன் அந்த காலத்துல ஒரு பெண்கள் எப்படி இருந்தான ஒரு குடும்ப முன்னேற்றத்துல ஒரு கணவன் அவங்க பேச்ச தட்ட மாட்டாங்க, கணவன் பேச்ச தட்ட மாட்டாங்க. அதனால அவங்க ஒரு பெண் என்பவள் அந்த கணவனை விரும்பி நடக்கிறனால அந்த பெண் ஏதோ ஒரு மழை பெய்யும் என்று சொன்னாலும் பெய்யுமா. அதனால அந்த வள்ளுவனே அந்த குறள் அன்னைக்கு எழுதியிருக்கான். அப்ப இன்றைக்கெல்லாம் அது எல்லாம் மாறி போச்சு நடுவர் அவர்களே. அதே இதுல இன்னொரு குறள் சொல்லியிருக்காங்க, கருத்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்க, தெரியல. ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. உண்மை, அது சாத்தியம். அது ஒரு நாளைக்கு மாதம் 3 முறை பெய்ஞ்சு இப்ப வருஷத்துக்கே மும்மாரி எதுவும் பெய்யல. அப்படி நிலைமை இன்னைக்கு மாறி போச்சு. அதே போல நடுவர் அவர்களே, ஒரு இன்றைக்கு பாக்குற நீங்க ஒரு குடும்பத்துல அம்மா உழைக்கிறவங்க நம்ம இல்லைன்னு சொல்லல, அன்பை ஊட்டுறவங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு அன்பை வச்சு நம்ம கடையில போய் இன்னைக்கு ஒரு கிலோ பருப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அன்பா கேட்கலாம் காசை கொடுத்து, இல்ல காசு கொடுத்தாவோட கொடுப்பாங்க, ஆனா வெறும் அன்பை வச்சு வாங்க முடியாது. ஆனா அதே சமயத்துல ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் முத்துக்குமார் இறந்த கவிஞர் தான் ஒரு அற்புதமா சொல்வார், அம்மாவின் முகத்தில் வடியும் கண்ணீரை போல அவ்வளவு எளிதாக அப்பாவின் முகத்தில் நாம் பார்த்து விட முடியாது என்பார். ஏன்னா அம்மா எது இருந்தாலும் உடனே ஏதாவது தாங்க முடிய அழுதுருவா, ஆனா அப்பாக்கள் யாருமே அழுவதில்லை, தன்னுடைய குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றையும் சரி. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, ஒரு வீட்டுல தன்னுடைய வீட்டுல ஒரு 4-5 குழந்தைகளை பெண் குழந்தைகளை பெற்று ஒரு கட்டி கொடுத்து ஒரு மூத்த பெண் குழந்தை அந்த குழந்தையோட வீட்டுக்கு வருகிறாள், நம்ம தாய் தந்தை வீட்டுக்கு வருகிறாள். அந்த பெண் வரும்போது வீட்டுல அவங்க தங்கச்சி 2-3 பேர் இருக்கிறாங்க. டக்குன்னு அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, திடீர்னு சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க. அம்மா சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு, இப்படி பார்த்துட்டு அவங்க அம்மாவை பயங்கரமா பேசிட்டு அந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்டு என்ன பண்றாருன்னா தட்டை தள்ளி விடுறாரு. அந்த சாப்பாடு சிந்தல தள்ளி விடுறாரு. உடனே கோபத்துல அந்த பெண் சொல்றா, ஏமா நான் இவ்வளவு தூரம் வந்தது கஷ்டமா இருக்கு, இவ்வளவு தூரம் அங்கேதான் கஷ்டம், நீங்க வந்தா அப்பா எப்ப பார்த்தாலும் அப்பையிலேருந்து நாங்க இருக்கும் போதுல இருந்து இந்த தட்டை இப்படி சாப்பிடும் போது சண்டை போட்டு இப்படி தள்ளி விட்டு போறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்டா வந்தவன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த தாய் புரிஞ்சு ஒண்ணு ஒரு அற்புதமாக சொன்னால். அந்த தாய் என்ன சொன்னான்னா, அடி பைத்தியக்காரி, உனக்கு தெரியாது, இத்தனை காலத்துல நான் அவர் கூட வாழ்ந்த எனக்கு தான் தெரியும், நம்ம குடும்பத்துல 4-5 பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாரு, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இதையும் உங்களெல்லாம் கரை சேர்த்திருக்கிறாரு, ஒரு தடவை இன்னும் 2-3 பேரை கரை சேர்க்கணும், ஆனா இவ்வளவு தூரம் இந்த பெண்கள் இருக்கிறாளே, இந்த தாய் சாப்பிட்டு இருக்க மாட்டா, என் மனைவி சாப்பிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நான் கை நினைச்சதை நீங்களா சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை புரிஞ்சுக்கிட்டு அந்த அகமனதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தட்டை தள்ளி விட்டு போறாருன்னு சொல்லி சொல்லுவா பாருங்க. அந்த இடத்துல நடுவர்கள் அப்பா இருக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு இது. இன்னும் ஒரு சுருக்கமா சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். ஒண்ணுமில்ல, கடைசியா இந்த ஒரு அருமையான இந்த சித்திரை நிலவில் விழித்துக் கொண்டிருக்கும் எங்க அற்புதமாக இந்த பொதுமக்களுக்கிடையே விழித்துக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாது விழிப்போடு இருக்கிறார்கள், அதான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி வாலிப கருவிங்க தான் அற்புதமாக சொல்லுவார். வாலி என்ன சொல்லுவார் என்றால், தங்கமா தவிடா, எந்த ஒரு தகுதியும் பார்க்காத தகுதி தான் தராசுக்குரிய தகுதி,
அப்படிப்பட்ட இடத்தில் ஒரு தராசுக்குரிய நடுவராக வீட்டிருக்கும் எங்கள் அருமைக்குரிய நண்பர்கள் இந்த குடும்பத்தில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்கள் தான் அதிகம் என்று இருப்பது நீங்க ஒரு ஆண்கள் தான் உங்களுக்கே தெரியும் என்று எங்களுக்கு அதை வாய்ப்பு வழங்குமாறு நீங்க சொன்னீங்கல்ல, தராசுல வந்து தங்கத்தை வச்சாலும் வேற எதை வச்சாலும் கரெக்டா தான் அது காட்டணும். ஆமா, கண்டிப்பா தான் நடுவரும். அவர் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். அதுக்காக தான் சொன்னேன். இந்த பொருள் வாலியோட எதுல சொல்லியிருப்பாருன்னா, எதுக்காக சொல்லியிருப்பாருன்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கணி என்ற வள்ளுவனின் மொழிபெயர்ப்பாக தான் வாலி எழுதியிருப்பார். அதே போல இந்த அற்புதமாக வீட்டிற்கு நடுவர் அவர்கள் இதை கரெக்டாக செய்வார் என்று இதை நம்பிக்கையோடு இந்த ஒரு எளிவனான எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இந்த வெள்ளக்கொள்ளை பொதுமக்களுக்கு இந்த இலக்கிய பேரவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசினார். ஏராளமான சான்றுகளை கொடுத்திருக்கார். நல்ல கவிஞர், ஏராளமான பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய பிசியோதெரபி டாக்டர். அவர் இயற்கை அந்த இயன்முறை சிகிச்சை மருத்துவராக பணியாற்றுகிற அருமை நண்பர் கோவிந்தசாமி. நல்ல தகுதி படைத்த ஒரு கவிஞர், அருமையா பாடுவார். சார் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு பாடுங்க சார். பெண்களே என்கிற அணியினுடைய நிறைவு பேச்சாளர், நம்முடைய பட்டிமன்றத்தினுடைய இறுதி அணியினுடைய பேச்சாளர் அவர்களை நீங்கள் எல்லாம் கரவொலி எழுப்பி வரவேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் உட்கார்ந்து. அருமையான பூந்தியை போல இனிப்பான கருத்துக்களை வழங்கிய என் அணியினரே, செவ்வந்தி பூவாய் எங்கே அருமையான சிரித்துக்கொண்டு அருமையான நடுவர் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற தமிழ் செம்மலா வீட்டிருக்கிற எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, உங்களை வாழ்த்தி என்னுடைய ஒரு இந்த சிற்றுரையாக இதை நான் இருக்கலாம் என்று இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பெண் என்பவள், பெண் என்றால் மென்மை. அந்த பூவை, அந்த பூக்களை பெண்கள் மீது எரிந்து விடாதீர்கள். யாருக்கு வலிக்கும் என்றே தெரியாது. பூவுக்கு வலிக்குமா பெண்ணுக்கு வலிக்குமா, அவ்வளவு மென்மையானவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள், இங்கே சொன்னார் கூந்தல், பெண்கள் ஏன் கூந்தலை விரித்து போட்டிருக்கிறார்கள். பூக்கள் சொன்னது, நாங்கள் இந்த கொடியிலே வாழ்வதை விட, நாங்கள் இந்த கொடியிலே வாழ்வதை விட அந்த கூந்தலில் இருந்து மடிவதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று பூக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுகிற அளவிற்கு கூந்தல், பெண்களின் கூந்தல் புகழ் பெற்றது. குளித்து விட்டு வருகிற பெண் தலையை தோட்டி கொண்டு வருகிறாள், அதிலிருந்து நீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நீர் என்ன சொல்லுதான், இது நான் அந்த கூந்தலில் இருந்து வடிக்கிற தண்ணீர் அல்ல, இந்த அழகான கூந்தலை விட்டு போகிறோமே என்று அந்த தண்ணீர் வடிக்கிற கண்ணீர் தான் அது என்று இந்த கூந்தலை குறித்து சொல்லுவார்கள். அப்படி சிறப்புக்குரிய கூந்தல் அது என்னவென்றால், நான் இலக்கியத்திலே படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு ஏழை தாய் வீட்டிலே மழை பெய்து ஓய்ந்து விட்டது, ஆனால் குழந்தைகளை நனையாமல் காத்து கொண்டிருந்தால். எதில் என்று கேட்டால், ஒழுகிற வீட்டிலே தன்னுடைய கூந்தலை விரித்து குழந்தையை காத்து கொண்டிருந்தாள் என்று இலக்கியங்கள் சொல்லுகிறது. பெண்கள், நான் ஒரு கவிதை எழுதினேன், பெண்கள் நாட்டின் கண்கள், வீட்டின் தூண்கள், உழைப்பில் மீன்கள், உத்வேகத்தில் மான்கள், கற்பிலே கவரி மான்கள் என்று ஒரு கவிதை எழுதினேன். பெண்கள் உறுதியானவர்கள் சொன்னாங்க. வலிமை என்பது யாற்றுன்னா, நான் வரும்போது பார்த்து கொண்டு வந்தேன். அன்பானவர்களே, வரும்போது வடநாட்டில் இருந்து வந்த பெண்கள் அங்கே இந்த சம்பட்டியெல்லாம், இந்த இதெல்லாம் கோடாளி இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இங்கே சொன்னார்கள் வலிமை இல்லை என்று. ஆண் எப்படி உட்கார்ந்து நான் கூர்ந்து கவனித்தேன், அந்த இரும்பை பிடித்து கொண்டு இப்படியே உட்கார்ந்திருந்தார். பெண் சம்பட்டியை எடுத்து இரண்டு பெண்கள் அதை அடித்து கொண்டிருந்தார்கள். இது என்ன நமக்கு காட்டுகிறது என்றால், ஆணின் தலையிலே சம்பட்டியை அடிப்பது போல ஒரு உத்வேகத்தை அந்த கவிதை, அந்த சம்பவங்கள் காட்டுகிறது என்றால், பெண்ணுக்கும் வலிமை உண்டு. அனலில் வாட்டப்பட்டு அடிபட்டு போகிற இரும்பு கம்பிகள் தானே ஆயுதமாகிறது என்ற ஒரு கவிதை சொல்லுவது போல, பெண்கள் வலிமை இல்லாதவர்கள் போல தெரியலாம், ஆனால் மன வலிமையிலே குடும்பத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர் யார் என்றால் பெண்ணு தான். ஒரு பெண்ணு, ஒரு கணவன் குடிச்சே இறந்து போனான், குடிச்சே இறந்துட்டான். இப்ப குடிகாரங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒதுக்கும் போது மீன் சின்னத்தை ஒதுக்குடாங்கிறான். அப்ப ஏங்க மீன் சின்னம் அப்படின்னா, நாங்க 2 பேரும் வாழ்க்கை போல தண்ணிலே தான் மிதப்போம், அதனால எங்களுக்கு மீன் சின்னத்தை நீங்க ஒதுக்கு அப்படின்னு சொல்றாங்க.
குடிகாரர்களை புது வருடம் பிறந்திருக்கிறது. எத்தனை மூடிகள் திறந்திருக்கிறது. மூடியை திறந்து கொண்டிருக்கிற ஒருவனை பார்த்து கேட்டோம், நான் மூடப்பழக்கத்தை திறந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அட முட்டாளே, நீ இறந்து கொண்டிருக்கிறாய், அதை மறந்து கொண்டிருக்கிறாய். குடிக்கிற பொழுது அவர்கள் குடியிலே மிதக்கிறார்கள், குடும்பமோ மூழ்கி கொண்டிருக்கிறது. கவிஞன் எழுதுகிறான், குடியிலே மிதப்பதனால் குடும்பமோ மூழ்கி கொண்டிருக்கிறது. ஒரு அம்மா குடிகார் இறந்து போயிட்டார் கணவர். அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வராங்க, அவனை படிக்க வைக்கிறாங்க, பாத்திரத்தை படிக்க வைக்கிறாங்க. மாரியப்பன் தங்கவேலு என்று சேலம் வடுகம்பட்டியில் ஒரு மாற்றுத்திறனாளியாக, நானும் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதனால சொல்றேன், ஞாபகத்தில் வர்றதுனால, ஒலிம்பிக்ல தங்க பதக்கத்தை வென்று அந்த பொழுது அவரிடத்துல போய் ஒரு பேட்டி கேட்டாங்க. மாரியப்பன் அவருடைய தகப்பன் ஒரு மாரியப்பன், அவர் விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா, சைக்கிள்ல காய்கறிகளை கட்டி கொண்டு வீதி வீதியாக போய் அதை சம்பாதித்து கொண்டு வந்து தன் பிள்ளையை படிக்க வைத்தார்கள். உலகமே அந்த கேமரா மாரியப்பன் தங்கவேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது, உன்னுடைய சாதனைக்கு யார் காரணம் என்று சொன்ன பொழுது, என்னுடைய ஏழை தாய் என்று மாரியப்பன் அன்னைக்கு சொன்னார். கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், இவ்வளவு பெரிய கவிதைகள் எழுதி பெரும்புகளுக்கு வந்ததுக்கு காரணம் என் தாயார் தாலாட்டும் பொழுது என் செவியிலே விழுந்த அந்த தாலாட்டு தான் என்னை ஒரு கவிஞனாக மாற்றியது என்று சொன்னார். தான் தண்ணீரிலே மூழ்கி தமிழை கரை சேர்த்தவர் என்று சொல்லுவார். கண்ணதாசன் கூட தன்னுடைய தாயினுடைய தாலாட்டை சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆண் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், மூத்த மகன் மேலத்தெருவில், இளைய மகன் கீழத்தெருவில், அம்மாவோ நடுத்தெருவில் என்ற ஆங்கரை பைரவியினுடைய ஒரு கவிதை சொல்லுகிறது. உள்ளே பாலூட்டிய தாயை பார்க்க அவ்வப்போது வந்து போகின்றது பால் குடித்த மிருகங்கள் என்று ஒரு கவிதை சொல்லுவார்கள். பெண்கள் அவ்வளவு உழைத்த தாயை கொண்டு போய் ஒதுக்கி வைப்பது யார் என்றால் ஆண்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே என்னவென்று, ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில பெண்கள் அடித்தளமாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை அழைத்து செல்லுகிறார்கள். குடும்ப பொறுப்பினை தூக்கி அவர்கள் சுமக்கிறார்கள் என்பதில் சற்றேனும் நான் ஐயமில்லை. இங்க வெளிநாட்டை பத்தி சொன்னாங்க. வெளிநாட்டுக்கு கணவன் வந்து கல்யாணம் பண்ணோன்னே 2 குழந்தையோட விட்டுட்டு போனவர் தான், வரவே இல்லை. அப்ப மனைவி என்ன பண்றா, ஏங்க 9 மாசம் ஆயிடுச்சு, ஒரு 10,000 ரூபாய் பணம் அனுப்பி விடுங்க அப்படின்னு SMS போட்டு விட்டான். போட்டு விட்டோன்னு அவரை அங்கேயே சுத்திட்டு இருந்தார். பார்த்தார் SMS, அன்பு மனைவியே, உனக்காக நான் ஒரு 1000 முத்தங்களை அனுப்பி வைக்கிறேன், இப்பொழுது இதை வைத்துக்கொள் என்று அனுப்பி வச்சிட்டார் SMS. உடனே இந்த அம்மா SMS அனுப்பிடுச்சு, அன்பான அத்தான், நீங்கள் அனுப்பிய 1000 முத்தங்களை பெற்றுக்கொண்டேன். அதில் 500 மளிகை கடைக்காரனுக்கும், ஒரு 300 பால் கடைக்காரனுக்கும், ஒரு 200 காய்கறி கடைக்காரனுக்கும் கொடுத்து விடலாம் என்று இருக்கிறேன்னா அடுத்த பிள்ளைகிட்ட பிடிச்சி வந்து சேர்ந்துட்டேன். அப்பனோ கருப்பு, அம்மா கருப்பு, புள்ளை வெளுப்பு, யார் பொறுப்பு, இதுலதான் சந்தேகம் வீட்டிலே நிலவுகிறது. பிறப்பையும் கண்டதில்லை பிள்ளையின் மழலை சொற்கள், சிறப்பையும் கண்டதில்லை சிறுமகள் பூத்து நானும் மறைப்பையும் கண்டதில்லை, மகனென தன்னை பெற்றோர் இறப்பையும் கண்டதில்லை, இதற்கு மேல் சாவு இல்லை என்று ஒரு கவிஞன் எழுதினார். வெளிநாட்டில் இருந்துட்டு வாழ்க்கைக்குள்ள அங்கேயே கழித்து கொண்டு பணம் பணம் என்று வாழாமல் ஒரு பெண்ணை ஏங்கி எழுதுறாங்க. ஒரு பெண்ணு, அத்தான் நீங்கள் போய் இவ்வளவு காலமாகி விட்டது, என் மோதிரம் வளையலாவதற்குள் அந்த வளையல் ஒட்டியானமாவதற்குள் அவளை மெலிஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஒட்டியானம் மலர் வளையமாவதற்குள்ளாவது நீங்கள் வந்து விடுவீர்களா என்று கேட்கிற அந்த பெண்ணினுடைய ஏக்கம், அந்த பெண்ணினுடைய ஏக்கத்தை இங்கே நாம் பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டுக்கு போனால் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதால் தான் அஞ்சல் வழியில் தான் அந்த குடும்பமே நடக்கிறது என்று கவிஞர்கள் எழுதுகிறார்கள். தேங்காயை உடைத்தால் தந்தை பெரியார் சொன்னார், தேங்காயை உடைக்காதீர்கள், தேங்காயை உடைக்கும் பொழுது ஐயோ பிரிகிறமே என்று தேங்காய் கண்ணீர் வடிக்கிறது என்று தேங்காயை உடைப்பதை குறித்து சொன்னார். நான் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, கீழே போஸ்ட் ஆபீஸ், மேலே பெண்கள்லாம் வச்சிருந்தாங்க, பெண்கள்லாம் அமர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு பேசணும் மகளிர் தினத்தில். அப்போ ஒரு யோசனை வந்தது. நான் சொன்னேன், கீழே அஞ்சல் தலைகள், மேலேயோ அஞ்சாத தலைகள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். பெண்ணுக்கு தையல் என்று ஒரு பெயர் வைத்தார். ஒட்டடை கோடுங்கையும் உள்ளமும் வெளியும் செய்தால் கட்டிய சிலந்தி கூடும், கரையானின் கோட்டை எல்லாம் தட்டியை பெருக்கி தனியர சால செய்து
தையலை, சட்டையை தைப்பதற்கு தையலை தொட்டால் தையல் என்று பாரதிதாசன் சொல்றார். புரட்சி கவிஞன் பாரதிதாசன் தையல் என்று ஏன் சொன்னான் என்றால், குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே கருப்பை என்னும் ஆடையை அவள் தைத்து வைத்ததனால் அவளுக்கு தையல் என்று பெயர் வச்சார். இந்த இறைவன் என்ன செய்தானா, குழந்தைகளுக்கு ஏன் 1 வயசு வரையும் பல்லு முளைக்கல அப்படின்னா, அம்மாவின் பால் குடிக்கும் பொழுது மார்பை கடித்து புண்ணாக்கி விடும் என்று அந்த இறைவன் அப்படியாக படைத்தான். ஆண்கள் குடிக்கிற சிகரெட் இருக்கு, எவ்வளவுதான் சொல்லி முடிச்சாலும் கூட அந்த சிகரெட்டை குடித்து கொண்டே இருப்பார்கள். சிகரெட்டுக்கு முன்பதாக ஒரு சீக்ரெட் இருக்கிறது. குடிக்கும் பொழுது முன்னாடி ஒரு தீ கங்கு இருக்கிறது. நீ சாம்பலாக போகிறாய் என்று அது சொல்லுகிறது. அதிலிருந்து புறப்படுகிற புகையானது அப்படி பாம்பு போல வளைந்து போகிறது, உள்ளே புற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. வளையம் வளையமாய் போகிறது, மலர் வளையம் சீக்கிரம் வைக்க போகிறார்கள் என்று சொல்லுகிறது. எல்லா சிகரெட்டுகளும் வெள்ளையாகவே இருக்கிறது. காரணம், அநேக பெண்கள் விதவைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாறி இருக்கிறார்கள் என்று அந்த சிகரெட்டு சொல்வதாக சொல்வது. ஆண்களுக்கு எல்லாவற்றையும் அடையாளமாக உரித்துக் கொண்டே இருக்கிறது. குடியினுடைய தீமைகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. தடுக்கி விழுந்தால் டாஸ்மார்க், பின்ன எப்படி பண்பாட்டுக்கு போட முடியும் பாஸ்மார்க் என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, கடைசியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆணே பெண் உன் கண்களுக்கு ஊட்டியாய் இருக்கிறார், அன்பு காட்டுவதில் போட்டியாய் இருக்கிறார், இடுப்புக்கு அவள்தான் வேட்டியாய் இருக்கிறார், உன் குழந்தைகளுக்கு அவள்தான் தோட்டியாய் இருக்கிறார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். வெள்ளக்கொள்ளை கிராமத்தில் செல்வ விநாயகர் ஆலயத்தில் இப்படி ஒரு அருமையான பட்டிமன்றத்தில் பேச கிடைத்திருக்கிற வாய்ப்பை, அதுவும் நடுவராக இருந்து பேச கிடைத்திருக்கிற வாய்ப்பை நான் பெருமையாக கருதுகிறேன். ஒரு அருமையான மக்கள் அப்படியே இருக்கிறார்கள், அதுதான் சிறப்பு. எங்களுக்காக நிறைய பேர் மனமும் வந்து கைதட்டி இருக்கிறார், அதுவும் கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2 தரப்புமே ஆணித்தரமான வாதங்களை வந்து முன்வைத்து பேசி இருக்கிறார். இந்த பட்டிமன்றத்தில் தொடர்ச்சியாக ப்ரொபஷனலாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பேச்சாளர்களை போல் இவர்கள் பேசி இருப்பது, இவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்களாகவும் மேடை பேச்சாளர்களாகவும் வரப்போகிறார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வெள்ளக்கொள்ளை அமைந்திருக்கிறது என்பது ஒரு, நீங்கள் எல்லோரும் கைதட்டி இந்த அணிகளை பாராட்ட வேண்டும். அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஆண்களை பற்றி இந்த பக்கம், பெண்களை பற்றி இந்த பக்கம். குடும்பத்தினுடைய உயர்வுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் யார்? ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் குடும்பம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண் குழந்தைகளா இருக்கும், பெண் குழந்தைகளா இருக்கும். ஆண் வந்து தந்தையா இருப்பாங்க, பெண் தாயாக இருப்பாங்க. இப்படி சேர்ந்த ஒரு கலவை தான் குடும்பம். சார் சொன்னாங்க, குடு பிளஸ் இன்பம் குடும்பம் அப்படின்னாங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 2 கோடி குடும்பங்களிலும் குடு இன்பமாக இருக்கிறதா இந்த குடும்பம் என்ற கேள்வியை நாம் வைக்கிறோம். ஒரு நாளைக்கு 250 ரூபாய் 300 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற 5 நபர்கள் அடைகிற சந்தோஷத்தை ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கொடிக்கணக்காக சம்பாதிக்கிற குடும்பம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடிகிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியது. சாதாரணமாக பார்த்தால் குறைவாக சம்பாதிக்கிறவர்கள் நல்ல நிம்மதியோடு வாழ்கிறார்கள். சாதாரணமாக நம்மால் இப்போது ஏசி அறை இல்லாமல் படுக்க முடியவில்லை. ஆனால் வெறும் தரையில் கொடுத்து 7 மணி வரை நிம்மதியாக தூங்குகிற பல கோடி மக்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார். அப்ப சந்தோஷம் என்பது குடும்பத்தில் எங்கு இருக்கிறது என்பதைத்தான் நாம் தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த குடும்பத்தை முன்னேற்றுவதில் அவர்கள் யார் பெருமங்கு வருகிறார்கள் என்பதை தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது. அம்மாவை பத்தி ஒரு 20 வயசு பையன் ஆனந்தவிடன் பத்திரிகையில் ஒரு கவிதையில் எழுதினான். அன்பு என்ற தலைப்பில் கவிதை கேட்டார்கள், அம்மா என்று எழுதினேன். அம்மாவே கேட்டிருந்தால் இன்னும் சுருக்கமாக நீ என்று எழுதியிருப்பேன் அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு அம்மாவை அவ்வளவு கொண்டாடுகிற ஒரு மனநிலை என்பது எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு பெண் என்பவள் 1000 கஷ்டங்களை சுமந்து கொண்டு ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதாக இருக்கிறார். நம்ம பொன்மொழி ஒன்று அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள்.
ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார்கள். 100க்கு 100 உண்மை என்பது என்னுடைய கருத்து. ஒரு ஆத்தா முத்து என்கிற ஒரு தலைவருக்கு பின்னால் அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி என்பவர் எவ்வளவு காலமாக கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு அரசியல் தலைவர்களுக்கு, எவ்வளவு வெற்றியாளர்களுக்கு அந்த பெண்ணினுடைய உணர்ச்சி என்பது, அவங்களுடைய இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தாங்கிக் கொள்கிற ஒரு மனநிலை என்பது பெண்களுக்கு தான் இருக்கு. நான் சொன்னேன் முதல்ல, ஆண்கள் பிறந்தால் இனிப்பையும் பெண்கள் பிறந்தால் சலிப்பையும் பரிமாறிக்கொள்கிற தேசத்தில் நாம் இருக்கிறோம். ஆனா இந்த பெண்கள் காலகாலமாக தாங்கிக் கொள்கிற அந்த துயரங்கள் அது வேற யாராலையும் அனுபவிக்க முடியாது. அந்த தாய்க்கு மட்டும்தான். தாய் ரத்தத்தையே பாலாக்கி தருகிற தாயினுடைய மனநிலை என்பது சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. எனவே எவ்வளவுதான் நாம் யோசித்து பார்த்தாலும், எவ்வளவுதான் சிந்தித்து பார்த்தாலும், ஆண்களுடைய உணர்வு என்பது இந்த மனித சமூகத்துக்கு ஏராளமான பங்களிப்பை செய்திருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்தை, பெண்களை தூக்கி நிறுத்தி இருப்பது யார்? ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாரியம்மன் கோயில்களை எடுத்துக்கீங்க. மாரியம்மன் என்பது யார்? மாரியம்மன் என்பது நம்முடைய முன்னோர். தாய்வழி சமுதாயமாக நாம் இருந்த போது அந்த தாய்வழி இனக்குழுவினுடைய தலைவியாக இருந்தவங்களை எல்லாம் நம்ம தெய்வமா மாற்றிருக்கோம். அவங்கதான், வேற யாரு? அப்ப அன்னைக்குமே பெண் முன்னிலையில் தான் இருந்திருக்கிறாள். அவர் எப்போது அடிமை, பெண் ஏன் அடிமையானால்? பெரியார் எழுதின ஒரு புத்தகம், அதை நம்ம படிக்கணும். எவ்வளவு தியாகங்களை செய்கிற பெண்ணை இன்றைக்கும் நாம் அடிமையாகத்தான் வைத்திருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அந்த பெண்ணை அடிமையாக வைத்திருக்கிற காரணம் என்ன? ஆரம்ப காலத்தில் பெண் டாமினேட்டிவா இருந்திருக்காங்க, உயர்வா இருந்திருக்காங்க, பின்னால அடிமையாக்கப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்னைக்கு நம்ம உற்பத்தி ஒரு இது காட்டுல பறிச்சு சாப்பிட்டு இருந்த நம்மளுக்கு திடீர்னு நேரத்துல இருந்து நெல்லு விளையுது, கோதுமை விளையுது, இப்படி நிறைய தானியங்கள்லாம் விளைஞ்சு வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இதை பாதுகாக்கிற பொறுப்பை பெண்ணுகிட்ட கொடுத்து அங்கே உட்காரச்சு. பெண் வெளியில போய் தேடி கொண்டு வருவான், உழைச்சு கொண்டு வருவான், விவசாயம் பண்ணி கொண்டு வருவான். வீட்டுல அதை பார்த்துக்கிறதுக்கு பெண் வேணும். இப்படித்தான் பெண் வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆண் வெளியில போக ஆரம்பிச்சாங்க. இதுதான் காரணம். அப்ப எல்லா உழைப்பிலும், எல்லா உயர்விலும் யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது ஆண்களுக்கு 49 மதிப்பெண்களை கொடுக்க வேண்டியிருக்கிறது. எல்லா உயர்வுக்கு காரணமாக இருக்கிற பெண்களுக்கு 51% மதிப்பெண்களை கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே எல்லா உயர்வுக்கு, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்ற தீர்ப்பை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.